நம்ம பார்க்க போகிறது காலநிலை, வானிலையும் காலநிலை பார்க்க போகிறோம். வெதர் அண்டு கிளைமேட், அதை நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, பூமி மேலே நான் கற்பனையாக ஒரு கோடு வரைஞ்சிருக்கோம், அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும். அதை வச்சு தான் அங்கே என்ன கிளைமேட் அதெல்லாம் சொல்ல முடியும். அப்புறம் டைம் கால்குலேட் பண்ண முடியும். ஓகேவா? அப்புறம் லொக்கேஷன், ஜிபிஎஸ்சில் இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கண்டுபிடிக்கிறோமா, அது எல்லாத்துக்கும் நம்ம கற்பனையாக அது மேலே வரைஞ்சிருக்க கோடுகளை வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அந்த கோடுகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ரைட், இது இருக்கு இல்லையா, குளோப். குளோப்னால் ஒன்றும் இல்லை, நம்ம கற்பனையாக வரைஞ்ச, கற்பனையாக உருவாக்குன ஒரு பூமியோட அமைப்பு. அது மேலே அந்த கோடுகள் இருக்குல்ல, இந்த கோடுகளுக்கு பேர் இப்படி படுகிடையாக இருக்குல்ல, அதுக்கு பேர் லேட்டிடியூட், அச்சக்கோடு. இப்படி செங்குத்தாக இருக்குல்ல, அதுக்கு பேர் லாங்கிடியூட், தீர்க்கக்கோடு. இந்த கோடுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 2 கோட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா, நம்ம பூமியில் எங்கே இருக்கிறோம் இப்போ போகிறோம்லாம் ரூட்லாம் காட்டுறதில்ல, அந்த கோட்டை வச்சு தான் காட்டும் லொக்கேஷன். அப்புறம் இந்த படுகடியாக இருக்கிற கோடை மட்டும் வச்சு அங்கே என்ன கிளைமேட் இருக்குன்னு சொல்ல முடியும். படுகடியாக இருக்கு இல்லையா, இப்படி ஹாரிசான்டலாக இது. வெர்டிகலாக இருக்கிறத வச்சு டைம், அதை மட்டும் வச்சு டைம் கால்குலேட் பண்ணலாம். 2ஐயும் வச்சு லொக்கேஷன் கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா? அந்த கோடு முக்கியமாக இல்லையா, நம்ம கற்பனையாக வரைஞ்சது. அதுக்கு எப்படி பேர் வைக்கிறாங்க, என்ன ஏது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். 6th டேர்ம் 3 2வது யூனிட்டில் இருக்குது. புவி மாதிரி அப்படிம்பாங்க, இங்கிலீஷில் குளோப். கற்பனையாக பூமியை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், உருண்டையாக செஞ்சு வச்சுருக்கோம். குழந்தைங்க பேசிக்கிறாங்க ஏதோ. திசைகள், டைரக்ஷன்ஸ். மேப்பாக இருக்கட்டும், குளோபாக இருக்கட்டும், அதில் பார்த்திங்கன்னா எதாக இருந்தாலும் திசை இருக்கும், டைரக்ஷன் இருக்கும். எப்பவுமே மேப்பில் டைரக்ஷன் எப்படி இருக்கும், நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட். இங்கிலீஷில் வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. மேலே தான் எப்பயுமே நார்த்து பூமியில், மேப்லேயும் சரி. அதேமாதிரி நீங்கள் ஒரு இடத்துல மேப் பார்க்குறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். மேப் பார்த்தீங்கன்னாவே என்ன பண்ணணும், ஃபுல்லாக மனசில் வச்சுட்டு போகணும். இப்போ இந்த இடத்துலேருந்து கால்குலேட் பண்ணுறீங்கன்னா, இந்த கிரிட்டில் இது இருக்கு இல்லையா, கார்டினல் பாயிண்ட்டும்பாங்க. அதோட எந்த இடத்துலேருந்து கண்டுபிடிக்கலாம் அந்த இடத்துல கொண்டு போய் அதை வரைஞ்சிடணும். இப்போ இந்த இடத்துலேருந்து கண்டுபிடிக்கணும்னா இங்கே வரையணும். இந்த பாயிண்ட்டுக்கு இது ஃபுல்லாக வடக்கு, இந்த பாயிண்ட்டுக்கு இது ஃபுல்லாக தெற்கு, இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் கிழக்கு, இந்த பாயிண்ட்டுக்கு இது மேற்கு. அந்த மாதிரி இது இந்த இடத்துலையே வச்சுக்கிட்டு பார்க்கக்கூடாது. ஓகேவா? மிடில் ஈஸ்ட்டுன்றானுங்களா? எது மிடில் ஈஸ்ட்டு? மிடில் ஈஸ்ட் இப்போ பிரச்சனை நடந்துகிட்ருக்கா? மிடில் ஈஸ்ட்னா இது இந்த நாடுகளில் தான் சொல்கிறானுங்க. அது மிடில் ஈஸ்ட்லேயே இருக்குது. யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அவனுங்களுக்கு இது மிடில் ஈஸ்டில் இருக்குது. அந்த நாடுகள்லேருந்து கிழக்கில் மிடிலாக இருக்குது. தூரமாக பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா, சீனாலாம் வரும். இப்படி எந்த வார்த்தையாக இருந்தாலும் என்ன பண்ணணும், கேள்வி கேட்கணும், சும்மா மனப்பாடம் பண்ணக்கூடாது. அப்புறம் கூத்தாடி பையெல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருப்பானுங்க, போய் பரட்டி சொல்லி ஏமாற்றிட்டு இருப்பானுங்க. சரியா? ஆமாம், முட்டா பையெல்லாம் உட்காந்துக்குவான். அங்கே யூனியனில் ஒருத்தன் இருக்கிறான், உலகத்தை ஆண்டெல்லாம் ஆட்டி படைக்கிற ஒருத்தன் இருக்கிறானா, யாரவன்? ஆமாம், எல்லாம் கேள்வி கேளுங்க தயவு செஞ்சு.
வார்த்தையை கேள்வி கேட்டு அதுக்கு அர்த்தம் தெரியாமல் அந்த வார்த்தையை பயன்படுத்தவே கூடாது. நமக்கு எந்த நாடுகள் இவங்களாம்? எந்த திசையில் இருக்காங்க நமக்கு? இதுதான் இந்தியா. வடமேற்கா? வடமேற்குன்னு சொல்ல முடியாது, மேற்கு நாடுகள். ஆசியாவில் மேற்கு ஆசிய நாடுகள் இதுதான் ஆசியா இது வரைக்கும். இல்லை மேற்கு ஆசிய நாடுகள். அதனால தான் ஒருத்தன் மேற்கு ஆசிய நாடுகளுமா, ஒருத்தன் மிடில் ஈஸ்ட்டுமா. மிடில் ஈஸ்ட்டுன்ற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. நமக்கு எந்த நாடுகள் அவங்க? மேற்காசிய நாடுகள். அவன் ஐரோப்பாவிலேருந்து பேசினாலும் சரி, இந்தியாவிலேருந்து பேசினாலும் சரி, ஆசியாவோட மேற்கில் இருக்குது. அப்போ திசையை கரெக்டாக என்ன பண்ணணும்? யூஸ் பண்ணுங்கள். ரைட், அதான் டைரக்ஷன். புவியில் திசைகளை சுட்டி காண்பிக்கும் பொழுது வடக்கு திசையை அடிப்படையாக கொள்ள வேண்டும். அங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். அதனால தான் மேப் என்ன இருக்கும், இப்படி மட்டும் போட்டு என்னன்னு போட்டிருப்பான் நார்த்தில். ஒரு வடக்கு திசையை நன்கு அறிந்திருந்தால் மற்ற திசையில் தெற்கு, கிழக்கு, மேற்கு ஆகியவற்றை எளிதாக அறிந்து கொள்ள இயலும். வடக்குக்கு எந்த திசையில் தெற்கு? கீழே. வடக்குக்கு எந்த திசையில் கிழக்கு? வலதுபுறத்தில். வடக்கு எந்த திசையில் மேற்கு? இடதுபுறத்தில். அதை தான் சொல்கிறாங்க. புரியுதாம என்னென்னு? டெஸ்ட் எழுதினீங்களா நேற்று சனிக்கிழமை? எழுதினீங்க வந்துருந்தீங்களாங்க? எவ்வளோ ஆன்சரு? எவ்வளோ கரெக்டு? 13 தப்பு. வெரி குட், பரவாயில்ல. 50க்கு 4. அப்பயும் ஏன் 3 தப்பாகுது? 5 தந்தப்பா. எழுதுனீங்களா? வந்தீங்களா? வெரி குட், சரி. எழுதுனீங்களா? எவ்வளவு? 5 தந்தப்பா. கரெக்டா? 6. 10. ஏன் அவ்வளோ தப்பு? தப்பு கரெக்ஷன் பண்ணிட்டீங்களா? ஏன் தப்பு பண்ணிங்கன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? அடுத்தது கவின் 3 தானா? சரி, எனக்காக சொல்லக்கூடாது. நீங்கள் நேற்று என்ன ஸ்டேஜில் இருந்தீங்க? டெஸ்ட் எழுதுகிறோம், என்ன தப்பு அதை கரெக்ஷன் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். மார்க்கு நான் தெரிஞ்செல்லாம் ஒன்றும் தெரிய போகிறதில்ல. நேற்றோடு இன்றைக்கி நான் பெஸ்ட்டாக இருக்கேன், நீங்களே தெரிஞ்சுக்கணும். நேற்றோடு இன்றைக்கி நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டோன்னு என்ன பண்ணணும்? செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணிக்கணும். அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணிலாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதை அப்படியே பழக்கி விட்டானுங்க. நீங்கள் உங்களுக்குள்ளே கம்பேர் பண்ணணும். 50 பேர்த்தில் என் பிள்ளை டாப்புங்க, ஸ்கூல்லேயே ஃபஸ்ட்டுங்க. ஸ்கூலில் ஃபஸ்ட் எடுத்து என்ன பண்ணுறது? மண்டையில் சரக்கு இருக்கணும். அந்த குழந்தைங்க தெரியும் மண்டையில் சரக்கு இருக்கா இல்லையான்னு. ஆமாவா? 2 கேள்வி கேட்டால் அவ்வளோதான், டஸ்ஸுக்குன்னு ஆயிடுது. என்னடான்னு கேட்டால் நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டாமா. 2 கேள்வி கேட்டோம்னா மூஞ்செல்லாம் இருண்ட மாதிரி ஆயிடுது. ஏன்னா அதுக்கு தெரியுது நமக்கு ஒன்றும் தெரில அப்படின்னு. மார்க்கை நெத்தியில் ஒட்டிட்டு என்ன பண்ணுறது? மார்க்கு ஒன்றும் கிடையாது. அடுத்தவனோட கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரியும். உங்களை விட உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்ச யாருமே கிடையாது. நீங்கள் தான் உங்களை செக் பண்ணிக்கணும். சரியா? அதனால் கேள்வி கேளுங்க, உங்களுக்குள்ளே கம்பேர் பண்ணுங்கள். டவுட்டு உங்களுக்குள்ளே செல்ஃப், பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கிடையாது. மேற்கண்ட 4 திசைகளும் அடிப்படை திசை. வேறு திசை இருக்கா? 4 திசை இல்லாமல் என்னென்ன? சத்தமாக பேசுங்க. இது வடகிழக்கு, இது தென்கிழக்கு, இது தென்மேற்கு, இது வடமேற்கு. மொத்தம் 8 திசைகள். அப்புறம் எந்த இடத்துல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, இப்போ நமக்கு சென்னை என்ன திசையில் இருக்கும்? வடகிழக்கில் இருக்கும். தமிழ்நாட்டுக்கு ஆந்திரா எந்த திசையில் இருக்குது? வடக்கில் இருக்கும். தமிழ்நாட்டுக்கு இந்திய பெருங்கடல் எங்கே இருக்கும்? தெற்கில் இருக்கும். சரியா? தெலுங்கானாவுக்கு ஆந்திரா எந்த திசையில் இருக்கும்? தெற்கில் இருக்கும். தெலுங்கானாவுக்கு ஆந்திரா தெற்கில் இருக்கும். சரியா? அந்த மாதிரி எந்த இடம் அதை தயவு செஞ்சு எதையும் மனப்பாடம் பண்ணாதீங்க. அதுதான் இது வடக்கு, சூரியன் உதிக்கிறது கிழக்கு. நம்ம இங்கே தான் இருக்கோம், இந்தியா. பின்னாடி மேற்கு, தெற்கு. சூரியன் கிழக்கில் தோன்றி மேற்கில் மறைவதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏன் சூரியன் கிழக்கில் தோன்றுது? வெரி குட். பூமி மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி சுற்றுது. சரியா? பஸ்ஸு இந்த திசையில் போகுதுன்னு வச்சுக்கோங்க. மரம்லாம் எங்கேருந்து வர மாதிரி தோன்றும்? நமக்கு இங்கேருந்து வர மாதிரி தோன்றும், சைடில் உள்ள மரம். அப்படி தான். அப்படி என்ன ஆகுது? பூமி மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி சுற்றுது. அப்போ சூரியன் என்ன ஆகுது? நமக்கு
கிழக்கிலேருந்து வர மாதிரி தோன்றும். ஓகேவா? பூமியில் எது கிழக்கு? இது கிழக்கு, இது மேற்கு, இது வடக்கு, இது தெற்கு. இப்படி தான் பூமி சுற்றும், மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி. கிளாக் வைஸ் ஆன்டி கிளாஸ் வைஸ் கேட்டாக்க எதுலேருந்து? இது அங்கே பார்த்து சொல்லுங்கள். கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். கடிகார திசை எதிர் கடிகார திசையா? தற்சுழற்சி பூமிக்கு எதிர் கடிகார திசை. எப்படி வேணாலும் கேட்பான். கடிகாரம் எப்படி சுத்தம்? இப்படி சுத்தம். இது கிளாக்கு, இது எதிர் கடிகாரம். ரிவிஷன் டெஸ்ட் எழுதுனீங்களா? எவ்வளோ வருது? 40யா? அதுக்கு வெள்ளிக்கிழமை எழுதுனது, சனிக்கிழமை எழுதுனது 35 தானா? படிங்க, நல்லா புரிஞ்சு படிங்க. அதோட டீப்பாக கேட்க முடியாது. அதை கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா நம்ம இப்போ கிளாஸ் ஒழுங்காக புக்கை நல்லா படிச்சிருக்கீங்க, கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க. புவி மாதிரி குளோப் இதான். ஏன் இப்படி சாய்வாக இருக்குது? அது சாய்வாக தான் இருக்குது. தன்னோட அச்சில் பூமி 23 டிகிரி எப்படி இருக்குது? சாய்வாக இருக்குது. இந்த கிளாஸ்லாம் பார்த்தீங்களாம்மா? ஃபஸ்ட் வீடியோவில் இருக்கும், பார்க்கலையா? பாருங்கள். 3வது நம்ம பூமி சூரியன்லேருந்து எத்தனாவதாக இருக்குது? 3வதாக இருக்குது. முதல் ஆள் யார்? புதன். 2வது ஆள் அப்பப்போ ரிவிஷன் பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு கதையை வச்சுக்கிட்டு புதன்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அதுக்கு ஒரு கதை எழுதி போட்டிருப்பான் ஸ்கூலில், அப்படிலாம் வச்சுக்காதீங்க. படமாக புரிஞ்சிட்டுனா கதையெல்லாம் தேவையில்லை. அந்த கதையை ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்புறம் அந்த கதையை மறந்துட்டு தேடிட்டு இருக்க வேண்டாம். படமாக மாற்றிடுங்க. கதையும் தேவையில்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்லை. இது மிகப்பெரிய அளவில் இருப்பதாலும் இதன் மேற்பரப்பின் மிக சிறிய பகுதியில் நாம் வசிப்பதாலும் புவியின் உருவத்தை நம்மால் முழுமையாக பார்த்துணர முடியாது. பூமியில் இருந்துக்கிட்டே பூமியை நம்மளால் என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. அதனால தான் என்ன பண்ணுறாங்க? அதை சின்னதாக படிக்கிறதுக்காக அதோட மினியேச்சர் கிரியேட் பண்ணுறாங்க. அதுதான் எது? இந்த குளோப். அவ்வாறு பார்க்க வேண்டுமெனில் விண்வெளிக்கு சென்று முழுமையாக பார்க்கலாம். இப்போ கூட போயிட்டு வந்தானுங்களா விண்வெளிக்கு போய் பூமியை பார்த்தோம் அப்படின்னு? அப்படிலாம் போய் பார்க்க முடியாது. அவ்வளோ பணம்லாம் நம்மக்கிட்ட இல்லை. அதான் நம்ம சின்னதாக உருவாக்குறாங்க. புவி 510.1 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவே கொண்டது. பரப்பளவுன்னா என்ன? இங்கிலீஷில் ஏரியா அப்படின்னா என்ன? பூமியோட மேற்புற தர எவ்வளவு? சரியா? இந்த ரூமோட தர எவ்வளோன்னு பார்த்தா தானே அது இந்த ரூமோட பரப்பு. அது மாதிரி பூமிக்கு மேலே எவ்வளவு தர இருக்குது, அதான் பரப்பு. எவ்வளோ பரப்பாமா? 510.1 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. புவி துருவ பகுதியில் தட்டையாகவும் நிலநடுக்கோட்டு பகுதியில் சற்று பருத்தும் கோள வடிவமாக காணப்படுகிறது. பூமியோட ஷேப் என்ன? ஸ்பியர், கோள வடிவம், உருண்டை கிடையாது. என்ன காரணம்னா இந்த ஒரிஜினல் ஷேப் இந்த இடத்துல குண்டாக இருக்கும், இந்த இடத்துல மேலேயும் கீழேயும் தட்டையாக இருக்கும். மேலேயும் கீழே இருக்கு இல்லையா, அதை துருவ பகுதின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் போல், துருவ பகுதி. இது என்ன சார் நடுவில் குச்சி இருக்கானா? இல்லை, அது கற்பனையான கோடு. அதை மையமாக வச்சு தான் அது பூமி சுற்றிட்டு வருது. இதுக்கு பேர் ஆக்சிஸ். அச்சு, புவியின் அச்சு. அச்சுன்னா என்ன சார்? அதை மையமாக வச்சு தான் பூமி சுற்றிக்கிட்டு வருது, மேற்கிலிருந்து கிழக்காக. ஓகேவா? அந்த குச்சி வெளியில் வருதில்ல, அந்த பாயிண்ட். இப்போ இங்கேருந்து இது வடக்கா தெற்கா? மேலே எப்பயுமே என்னது? வடக்கு. கீழே என்னது? தெற்கு. இந்த குச்சி கற்பனையாக குச்சி வெளியில் வருதில்ல, இந்த பாயிண்ட்டுக்கு பேர் வட துருவம், இதுக்கு பேர் தென் துருவம். இங்கிலீஷில் நார்த்து போல், சவுத்து போல். அங்கே தட்டையாக இருக்குது. சரியா? அதே பூமத்திய ரேகை, இது வந்து பூமத்திய ரேகை. பார்ப்போம். இந்த பகுதியில் கொஞ்சம் குண்டாக இருக்குது, அதுதான் அவங்க சொல்லியிருக்கான். குண்டாக இருக்கா? மேலே தட்டையாக இருக்கும்.
அதாங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க படிங்க. துருவ பகுதியில் தட்டையாகவும் மேலேயும் கீழேயும், நிலநடுக்கோட்டு பகுதியில் பருத்து இருக்கு. ஸோ கோள் கோள வடிவம், உருண்டை கிடையாது. சரியா? அடுத்தது, புவியின் வடிவத்தை எந்த வடிவில் உருவத்துடனும் ஒப்பிட முடியாது. பார்த்தோம்ல கடாமுன்னாடி ஏதாவது சொல்ல முடியுமா? ஆரஞ்சு மாதிரி இருக்குது, ஆப்பிள் மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியுமா? அது கரடு முரடான கல் இப்படி தான் இருக்கும். நம்ம பார்க்குற மாதிரி அந்த மோல்டெல்லாம் கிடையாது, பால் மாதிரிலாம் கிடையாது. அதனால் பூமியோட வடிவம் அது ஒரு கோள வடிவம்ட்டாங்க. புவி வடிவம் ஜியாய்டு அப்படின்ட்டாங்க. ஜியாய்டு பூமியோட வடிவம். ஜியோனா பூமின்னு அர்த்தம். பூமியோட வடிவம் என்னன்னு கேட்டால் புவி வடிவம். இங்கிலீஷில் ஜியாய்டு. ஜியோனா பூமி, ஜியாய்டு தனது அச்சில் முன்னாடியே பார்த்துருக்கோம். இப்படி செங்குத்தா இல்லாமல் என்ன இருக்குது, இப்படி இருந்தால் 90 டிகிரி. இது எவ்வளோ இருக்குது சாய்வா? 23 டிகிரி சாய்வாக இருக்குது. கேட்பாங்க கொஸ்டின். 23 டிகிரி சாய்வாக இருந்தாக்கா அதோட அச்சு இது, அதுக்கும் அதோட தரைக்கு எவ்வளோ கோணம் இருக்கும்? 66 டிகிரி. 90ல் 23 போயிடுச்சுன்னா மிச்சம் 66 டிகிரி. அதாங்க போட்டு. சாய்ந்த நிலையில் மேற்கிலிருந்து கிழக்காக தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனும் சுற்றி வருகிறது. பூமி 23 டிகிரி சாய்வாக மேற்கிலிருந்து கிழக்காக தன்னைத்தானே சுற்றுது. மேற்கிலிருந்து கிழக்காக தன்னைத்தானே சுற்றுறதுனால என்ன நடக்குது? ஒரு நாள் பகல் இரவு வந்து போகுது. அதை சொல்லுங்கள், ஓகேவா? அப்படியே சூரியனை சுற்றிட்டு வர்றதுனால என்ன நடக்கும்? ஒரு வருஷம் ப்ளஸ்ஸு இப்படி 23 டிகிரி சாய்வாக சூரியனை சுற்றிட்டு வர்றதுனால பருவ காலம் வரும், சீசன் வரும். இருக்கா? இலையுதிர்காலம். நம்ம தமிழ்நாட்டில் சீசன் எத்தனை சீசனு? 6. குளிர்காலம், புதிர்காலம், அதுக்கு பேர் இலையுதிர்காலம், முன்பனி, பின்பனி, இந்த மாதிரி 6 வரும். சரியா? அது வர்றதுக்கு காரணம் என்ன? அதுக்கு தான் பருவகாலம். ஒரு வருஷத்தில் பூமி தன்னைத்தான் 23 டிகிரி சாய்வாக சூரியனை சுற்றி வர்றது தான் காரணம், பருவகாலம். இப்படி 23 டிகிரி சாய்வாக இல்லைன்னா வருஷம் முழுவதும் ஒரே காலம்தான் இருக்கும். பருவகாலம் எங்கே நடக்கும்? முடிச்சவங்க யாராவது ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். எதில் நடக்கிறது பருவகாலம்? வெரி குட் கவின், சொல்லுங்கள். வளிமண்டலத்தில் தான் பருவகாலம். வளிமண்டலம்லாம் பார்ப்போம், அதை பற்றி தான் படிக்க போகிறோம். அடுத்து பார்ப்போம். பூமியோட தரை மேலே எப்படி இருக்குது? வாயு நிலையில் மெட்டீரியல் இருக்குது, அதில் தான் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த மெட்டீரியல் தான் வந்து வளிமண்டலம். அந்த மெட்டீரியலில் வெப்பம் ஏறும், வெப்பம் குறையும் வளிமண்டலத்தில். அதுக்கு பேர் தானே இது பருவகாலம். புரிஞ்சுதா? பருவகாலம் வரதுக்கு என்ன காரணம்? பூமி 23 டிகிரி சாய்வாக, தன்னோட அச்சில் 23 டிகிரி சாய்வாக சூரியனை சுற்றி வர்றது தான் காரணம். 6th ஃபஸ்ட் லெசன் பார்த்துருப்போம், அதில் கொஞ்சம் விட்டுருப்பேன். இதை முடித்தோன்னே அதை போய் பாருங்கள். தடுத்து இந்த சாய்ந்த நிலையை அச்சாக கொண்டு புவி மாதிரி அமைக்கப்பட்டுள்ளது. இருக்கா? இந்த அச்சு ஒரு கற்பனையை, இதுபோல் உண்மையான அச்சு நமது பூமியில் இல்லை. அச்சுனா நடுவில் அந்த குச்சிலாம் எதுவும் கிடையாது, கற்பனையே வச்சுருக்கோம், அவ்வளோதான். முதலாக புவி மாதிரியை வரைந்தவர் கிரேக்கர்கள். கிமு 1 கிமு 150. சரியா? அப்போ இந்தியாவில் அவனுங்க ஒருத்தனை கொண்டு வந்துடுவானுங்க. ஒருத்தனை கொண்டு வந்துட்டு அவன் நாங்கள் பிராமண அறிவாளி நாங்கள் மட்டும் தான் சொல்லுவானுங்க. அப்படி இவர் தான் யார்? இந்த ஆரியப்பட்டான். ஆனால் அவன் கிபியில் தான் வருவான். ஆரியப்பட்ட சித்தாந்தம் என்ற நூலில் விண்மீன்கள் வானில் மேற்கு புறமாக நகர்வது போன்ற தோற்றம் புவி தன்னுடைய அச்சில் தன்னைத்தானே சுற்றி வந்ததால் விளைகிறது அப்படின்னு சொன்னாராமா, குறிப்பிட்டிருக்காராமா. அவரோட நூல் ஆரியப்பட்ட சித்தாந்தம், அதில் எழுதியிருக்காராமா. நட்சத்திரம் சூரியன்லாம் எப்படி வருது? கிழக்குலேருந்து மேற்கு நோக்கி போகுதா? அதுக்கு காரணம் பூமி உருண்டையாக இருக்குது, பூமி மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி சுற்றுறது தான் காரணம் அப்படின்னு அப்போயே எழுதி வச்சிட்டாருன்றானுங்க. இந்த ஆளோட காலம் பார்த்திங்கன்னா கிபி ஒரு 3லேருந்து 6ஆம் நூற்றாண்டு, குப்தர்கள் காலம்னு சொல்லுவாங்க இந்த ஆரியப்பட்டா அப்படிங்கிறவர். சரி, ஏதாவது புதுசாக வந்ததுன்னா அந்த புக்கில் இருக்குன்னு சொல்லிடுவானுங்க.
அது அவனுக்கும் புரியாது. ஏன்னா அது ஏதோ ஒரு மொழியில் எழுதியிருக்கோம். அதுக்கு இதாங்க அர்த்தம்னு உடான்னு சுற்றுவானுங்க. யார்? அந்த குரூப்பு. ஏன்னா நாங்கள் மட்டும்தான் அறிவாளின்னு காட்டிக்கிறதுக்காக நீங்கள்லாம் முட்டாளு அப்படின்னு சொல்லுவானுங்க. அப்படி மீண்டும் கொஞ்சம் அறிவாளியாக மாறிட்டு வரோம்ல, மீண்டும் முட்டாளாக்கணும் தமிழர்களை. அதுக்கு தான் இன்னொரு ஜங்கி மங்கியை கொண்டு வந்து இறக்கி விட்ருக்காங்க எங்கே தமிழ்நாட்டில். பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க கூவி கேட்டாங்க, பணமே கொடுக்கல ஒன்றிய அரசுங்களை. இவன் வாயே திறக்கல இப்படின்னு இருக்காரு. பணமாக கொடுக்குறான், 1000 கோடின்றான். 2 வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்குற 1000 கோடி கொடுக்குறான். இப்போ இன்னும் அந்த என்னது கல்விக்கு நிதி கொடுப்போன்றாங்க அந்த நிர்மலா கண்மணி. ஏண்டானா இவன் அவங்களுக்கு கையாள். எது கையாள்? மீண்டும் உங்களை எல்லாம் அடிமையாக்குவதற்கு. நம்ம எல்லாம் உஷாராயிக்கங்க. எல்லாம் அடிபட்டு அப்புறம் மிதிப்பட்டு ஐயோ அப்பா அப்பயே சொன்னாங்க அப்படின்னு வராதிங்க. இப்போயே யோசிங்க. சரியா? அரசியல்லாம் பார்ப்பியாம்மா? பார்க்க மாட்டியா? ஓட்டு போட்டியா? அரசியல் பார்க்க எப்படி ஓட்டு போட்டீங்க? படிங்க. சரி பார்ப்போம். ரைட். அந்த கோடுகள் புவி மாதிரி மீடு என்ன பண்ணுறோம்? கற்பனையான கோடுகள் இப்படி போட்டிருக்கோம்ல, படுகடியா. இதுக்கு பேர் என்னது? அச்சக்கோடுகள். படுகடியாக இருக்கிறதுக்கு பேர். இதெல்லாம் இப்படி படுகடியாக இருக்கிற எல்லா கோட்டுக்கு பேர் அச்சக்கோடு. மொத்தம் எத்தனை கோடு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 79 179 கோடு இருக்கும். இந்த படுகடியாக இருக்கிற கோடு முழுசாக பார்த்தோம்னா 1 2 3 அப்படின்னு பார்த்தோம்னா 179 கோடு இருக்கும். மொத்தம் அச்சக்கோடு எத்தனை? 179. அது போக 2 புள்ளி இருக்கும். அச்சக்கோட்டிலே 2 புள்ளி. வட துருவமும் தென் துருவமும் புள்ளியாக இருக்கும். மற்றெல்லாம் கோடுகள். அந்த கோட்டுக்கு பேர் வைக்கணும்ல. இப்போ பூமியை 2ஆக பிரிக்குதா, மையத்தில் இருக்கா, அதுக்கு பேர் 0 டிகிரி அச்சக்கோடு. அல்லது தமிழில் நிலநடுக்கோடு. பூமிக்கு நடுவில் இருக்கிறனால நிலநடுக்கோடு. பூமத்திய ரேகை 0 டிகிரி அச்சக்கோட்டுக்கு என்ன பேர்? நிலநடுக்கோடு அல்லது பூமத்திய ரேகை. பூனா பூமி. இங்கிலீஷில் ஈக்குவேட்டர். ஈக்குனா சமம்னு அர்த்தம். சரியா? பூமி 2ஆக பிரிக்கும். இதுக்கு மேலே என்ன திசை? வடக்கு. இதுக்கு மேலே இருக்கக்கூடிய கோடெல்லாம் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 179 கோடு இருக்கும். சரி 179 89 கோடு இருக்கும். ஒவ்வொரு கோட்டுக்கும் 1 டிகிரி வடக்கு, 2 டிகிரி வடக்கு, 3 டிகிரி வடக்குன்னு போய் 79 டிகிரி. சரி 79 89 டிகிரி வடக்கு வரைக்கும் இருக்கும். 90வது டிகிரி வடக்கு தான் எது? துருவம். அது வழியாக தான் அந்த குச்சி வர மாதிரி அர்த்தம். ஓகேவா? அதேமாதிரி தென்னரை கோலத்தில் 1 டிகிரி தெற்கு, 2 டிகிரி தெற்கு. நோட் பண்ணிக்கணும். 1 டிகிரி தெற்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்ன அர்த்தம்? பூமத்திய ரேகைக்கு கீழே உள்ள அந்த அச்சக்கோடுன்னு அர்த்தம். 80 டிகிரி தெற்குன்னு எங்கே இருக்குது? பூமத்திய ரேகையிலேருந்து இங்கேருந்து வச்சிங்கன்னா 80வது டிகிரி தெற்கு இங்கே வருதுன்னு அர்த்தம். அந்த லொக்கேஷனை நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். மனப்பாடம் பண்ணக்கூடாது. கொஸ்டின் அண்ட் ஆன்சரை புரிஞ்சதை வச்சு ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? 80 டிகிரி 90 டிகிரி தெற்குன்னா இது இந்த பாயிண்ட்டு. சரியா? பெரியார் அப்படின்னு சொன்னால் அந்த ஆள் மூஞ்சி ஞாபகம் வருதா? அது மாதிரி 90 டிகிரி தெற்குன்னா யாருன்னு ஞாபகம் வரணும்? பூமியில் அந்த ஆக்சிஸ் வெளியில் வரக்கூடியது, தெற்கில் வரக்கூடிய அந்த புள்ளி அப்படின்னு ஞாபகம் வரணும். சரியா? 90 டிகிரி தெற்குன்னு மனப்பாடம் பண்ணக்கூடாது. படம் ஞாபகம் வரணும். அப்போ தான் படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இது மாதிரி மொத்தம் எத்தனை கோடு? வட அரைக்கோளத்தில் ஒரு 79 கோடு ஒரு புள்ளி. சரி 89 கோடு ஒரு புள்ளி. தென் அரைக்கோளத்தில் ஒரு 89 கோடு ஒரு புள்ளி. அப்புறம் 0 டிகிரி. 89 எவ்வளவு? 178 + 1 இந்த கோடு. அப்புறம் 2 புள்ளி. இந்த கோடுகளை மட்டும் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? இப்போ என்ன பருவம் அங்கே இருக்குதுன்னு சொல்ல முடியும். என்னால் சொல்ல முடியும். ஜாகிரபி முடிச்சவங்களால சொல்ல முடியுமாங்க? புரிஞ்சு மாற்றிக்கிட்டிங்கன்னா சொல்ல முடியும்.
இப்போ தமிழ்நாடு, நம்ம சேலம் தமிழ்நாடே வச்சுக்குவோம். இப்போ சூரியன் காலையில் எந்த திசையில் உதிக்கும்? எங்கேயா இருந்தால் என்ன சார், கிழக்கு தானே சார் அப்படின்றீங்களா? எந்திரிச்சு பாருங்கள். மேலே போய் உங்கள் வீடு எந்த திசையில் இருக்குது, மொட்டை மாடியில் போய் நின்று பாருங்கள். கிழக்கில் உதிக்காது, வடகிழக்கில் உதிக்கும் தமிழ்நாட்டுக்கு. ஏன் ஏன் ஏன்னா ஏன் அவ்வளோதான். ஏன் படிக்கிறீங்க, நீங்கள் மனப்பாடம் பண்ணுறீங்க. நம்ம பார்ப்போம், வெயிட் பண்ணுங்க. நம்ம எதா பூமினா வச்சுக்கோங்க, இந்த இடத்துல இருக்கோம். நம்ம தமிழ்நாடு இங்கே இருக்குது. இப்போ சூரிய ஒளி செங்குத்து அழுகிறது இங்கே. அப்போ இந்த இடத்துல தான் உதிக்கும். அப்போ இங்கேருந்து நமக்கு வரும். போய் மேலே போய் பாருங்கள். இப்போ இந்த லெசன் முடிஞ்சோடனே அதெல்லாம் புரியும் உங்களுக்கு. இது ஒரு லெசனில் 2-3 லெசன் சேர்ந்தது, அதுக்கான பேஸ் இது. அந்த கோட்டை பற்றி மட்டும்தான் தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? அடுத்தது நம்ம பார்ப்போம். புவியில் ஒரு இடம் எங்கு அமைந்துள்ளது என்பதை மிக துல்லியமாக அறிந்து கொள்ளவும், தூரம், நேரம் ஆகியவற்றை கணக்கிடவும் புவியின் மீது கிடைமட்டமாக செங்குத்தாகவும் கற்பனை கோடுகள் வரையப்பட்டுள்ளன. 2 கோட்டையும் சேர்த்து சொல்லிட்டாங்க. கிடைமட்டமாக என்னது இங்கிலீஷில் ஹரிசாண்டல், அதுக்கு பேர் என்ன இது? அச்சக்கோடுகள். ஓகேவா? அதில் முக்கியமான அச்சக்கோடு எது பார்த்தோம்? 0 டிகிரி அச்சக்கோடு. அதுக்கு இன்னொரு பேர் என்ன? நிலநடுக்கோடு, ஈக்குவேட்டர் அல்லது பூமத்திய ரேகை. அப்புறம் 90 டிகிரி அச்சம் வடக்கு, 90 டிகிரி தெற்கு. 2 வந்து என்னது? துருவம். இன்னொரு 4 கோடு முக்கியமான கோடு இருக்குது அச்சக்கோட்டில், அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது தீர்க்க கோடு பார்ப்போம். அடுத்தது அச்சக்கோடுகள், தீர்க்க கோடுகள். தீர்க்க கோடை பற்றி பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள். கிரேக்க ரோமானிய கதை வல்லுநர், கணித வல்லுநரா? சரி. வான் ஆய்வாளர் மற்றும் புவியியல் ஆய்வாளர் ஐயா தாலமி 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டானுங்க. அதெல்லாம் இப்போ புத்தகத்தில் இருக்குது, இன்னும் நமக்கு தெரியாது. ஆமாவா? அந்த அளவுக்கு நம்மளை உருவாக்கி வச்சுருக்கிறானுங்க. அதை மாற்றணும். இவருடைய ஜியோனா பூமி பற்றி, கிராஃப்னா எழுதுறது, வரைகிறது என்ற நூலில் புவியின் அளவு யார்? தாலமி வழங்கியிருக்காரு. அவங்க நாட்டை வந்து என்ன பண்ணியிருக்காரு? கிராஃப் மாதிரி கோடு, குறுக்கு மறுக்கு கோடு போட்டிருக்காரு. கோடு போட்டு லொக்கேஷன்லாம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு. கிராஃபில் சொல்லுவோமா, ஒரு புள்ளி எப்படி பண்ணுவோம்? எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். 1,2ன்னு போட்டான்னு அர்த்தம். எக்ஸில் 1வது லைனு, ஒயில் 2வது லைன். போய் மார்க் பண்ணுறோமா, அந்த மாதிரி கண்டுபிடிக்கிற யூஸ் பண்ணியிருக்காரு. அப்போவே எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அச்சக்கோடுகள் இப்போ பார்த்தது தான். புவியின் மீது கிழக்கிலிருந்து மேற்காக கிடைமட்டமாக வரையப்பட்ட கற்பனை கோடுகள். ஆமாவா? படுகடியாக வரைஞ்சிருக்கும் பார்த்தோமா? ஒன்று கிழக்கிலிருந்து மேற்காக அல்லது மேற்கிலிருந்து கிழக்காக கோடு, அல்லது படுகடியாக வரையப்பட்ட கோடு. இது பேர் தான் இது அச்சக்கோடு. புவி மையத்தில் காணப்படும் 0 டிகிரி அச்சக்கோடு நிலநடுக்கோடு எனப்படும். இதுதான் பூமியை, இந்த கோடு மேலே பாதி பூமி, கீழே பாதி பூமியை பிரிக்குது. அதனால் இதுக்கு பேர் என்னது? நிலநடுக்கோடு, ஈக்குவேட்டர். ஈக்குனா சமம்னு அர்த்தம். இங்கிலீஷை புரிஞ்சுக்கோங்க, கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு இங்கிலீஷ்லாம் ஈஸி. ஈக்குவேட்டர். மேலே பாதி வந்து வட அரைக்கோளம். வட அரைக்கோளம். பூமியோட ஷேப்பு கோளம். ஈக்குவேட்டருக்கு மேலே உள்ளது என்னது? வடக்கு. ஸோ வட அரைக்கோளம். ஈக்குவேட்டர் கீழே தென் அரைக்கோளம். நம்ம தமிழ்நாடு எங்கே இருக்குது? வட அரைக்கோளத்தில் இருக்கா, தென் அரைக்கோளத்தில் இருக்கா? அங்கே பார்த்து சொல்லுங்கள், படத்தை பார்த்து சொல்லுங்கள். தென்மொழி. அங்கே பார்த்து சொல்லுமா. நீ படிக்கலாம் வேணாம், படத்தை பார்த்து சொல்லு ஆன்சரு. வட அரைக்கோளத்தில் இருக்கா, தென் அரைக்கோளத்தில் இருக்கா? எங்கே இருக்குதுன்னு கேட்குறீங்களா? இங்கே இருக்குது. இதான் தமிழ்நாடு, இந்தியா. என்ன அரைக்கோளம்? வட அரைக்கோளம். இதுக்கு மேலே வட அரைக்கோளம், இதுக்கு கீழே தென் அரைக்கோளம். வட அமெரிக்கா, ஐரோப்பா, ஆசியா எல்லாமே எங்கே இருக்குது? முழுக்க முழுக்க வட அரைக்கோளம். படத்தை பார்த்து சொல்லு, போதும். அடிக்காதீங்க, யாரும் படிக்காதீங்க. பீஷன் ஓகேவா? ஆஸ்திரேலியா எங்கே இருக்குது? எந்த அரைக்கோளத்தில்? தென் அரைக்கோளத்தில். இங்கிலீஷில் எமிஸ்பியர், அரைக்கோளம்.
வட அரைக்கோளத்துக்கு பேர் நார்தன் ஹெமிஸ்பியர், தென் அரைக்கோளத்துக்கு சதர்ன் ஹெமிஸ்பியர். இது பேர் சதர்ன் ஹெமிஸ்பியர். இதுக்கு மேலே உள்ளது நார்தன் ஹெமிஸ்பியர். இது அச்சக்கோடுகளின் தொடக்கம். எது? இது 0 டிகிரி. ஓகேவா? அடுத்தது, இக்கோட்டிலிருந்து வடக்கிலும் தெற்கிலும் 90 வரை இணையான கோடுகளாக சமதூர இடைவெளியில் வரையப்பட்டுள்ளன. ஒவ்வொரு கோடும் சமதூர இடைவெளியில். மொத்தம் எத்தனை கோடு சொல்கிறான்? 90 கோடுன்றான். 90ல் 89 தான் ஒரு புள்ளி. இது வந்து புள்ளி 0 டிகிரி. அச்சக்கோடுகளுக்கிடையே கேப் எப்படி இருக்கும்? ஒரே தூரமாக இருக்கும். ஐஏஎஸ் கொஸ்டின் இது. எதை வேணாலும் கேட்பான், பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு அச்சக்கோட்டிற்கு இடைப்பட்ட நிலப்பரப்பு தூரம் 111 கிலோமீட்டர். இந்த அச்சக்கோட்டுக்கு நடுவில் கேப் எவ்வளோ தான் இருக்கும்? மாறவே மாறாது, ஒரே அளவு தான் இருக்கும். ஓகேவா? புவி கோள வடிவத்துடன் காணப்படுவதால் 90 டிகிரி வடக்கு மற்றும் 90 டிகிரி ஒரு கோட்டுக்கு இன்னொரு கோட்டுக்கும் லென்த்து குறைஞ்சிரும். ஏன்னு சொல்ல முடியுமா? அச்சக்கோடு நடுவில் கேப் மாறாது, கேப் அதே அளவு தான் இருக்கும். பட் அந்த கோடு இருக்குல்ல, எந்த கோடு இதோட லென்த்தோட இதோட லென்த்து குறையும். என்ன காரணம்? கர்வ்டாக இருக்குது. எப்படி இருக்குது? கர்வ்டாக இருக்குது. இது ஒரு கோடு வரைகிறோம். இங்கே இருக்கிறதுல பெரிய கோடு இது. இது இப்போ குரூப் 2லேயே இதிலே கூட கேட்டிருந்தான் அந்த கொஸ்டின் ரீசெண்டாக, போன வருஷம். புரிஞ்சிருந்தா ஆன்சர் அது வேறு மாதிரி கேட்டிருந்தான். ஓகேவா? ஐஏஎஸ்லேயும் கேட்டிருந்தான். இதோட லென்த்தோட இதோட லென்த்து கம்மி, இதோட லென்த்தோட இதோட லென்த்து கம்மி. என்ன காரணம்? கர்வ்டாக இருக்குது. ஓகேவா? ஒரு கோட்டோட அச்சக்கோட்டில் இன்னொரு கோட்டோட லென்த்து கம்மியாகிட்டே போகும். அதான் சொல்கிறான். 90 டிகிரி வடக்கு 90 டிகிரி தெற்கு பகுதியில் கோடாக இல்லாமல் புள்ளியாக காணப்படும். அங்கே போனோன்னு பாயிண்ட்டு குறைஞ்சிட்டே போய் அங்கே பாயிண்ட்டு. நிலநடுக்கோட்டிலிருந்து வடதுருவம் வரை வட அரைக்கோளத்தில் கிடைமட்டமாக வரையப்பட்ட அச்சுகள் வட அச்சக்கோடுகள், நார்தன் லேட்டிடியூட்ஸ். இங்கிலீஷில் லேட்டிடியூட்ஸ். வட அரைக்கோளத்தில் இருக்கிறதுலாம் என்னது? நார்தன் லேட்டிடியூட்ஸ். இந்த நார்தன் வட அரைக்கோளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லேட்டிடியூட் என்ன பண்ணுவாங்க? 0லேருந்து மேலே 1 டிகிரி வடக்கு, 2 டிகிரி வடக்கு, 3 டிகிரி வடக்கு அப்படின்னு பேர் வச்சுட்டே போவாங்க. ஈக்குவேட்டர் கீழே இருக்குல்ல, படிக்கக்கூடாது, மனப்பாடம் பண்ணக்கூடாது, புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். வார்த்தையை புரிஞ்சுக்கணும். அப்போ ஈக்குவேட்டர் கீழே இருக்குல்ல, இதெல்லாம் வந்து சதர்ன் லேட்டிடியூட்ஸ். 1 டிகிரி தெற்கு, 2 டிகிரி தெற்குன்னு வரும். ஓகேவா? தெற்கு அச்சங்கள் சதர்ன் லேட்டிடியூட்ஸ். வட அரைக்கோளத்தில் 89 அச்சக்கோடுகளும் தென் அரைக்கோளத்தில் 89 அச்சக்கோடுகளும் இருக்கும். 90 டிகிரி வடக்கு எப்படி இருக்கும்? புள்ளி. 90 டிகிரி தெற்கு புள்ளி. அதான் சொல்கிறாங்க. இடையில் ஒரு நிலநடுக்கோடும். சரியா? அப்போ எவ்வளோ வரும்? 179. அப்புறம் என்ன இருக்குது? துருவங்களில் கோடுகள் புள்ளியாகவும். அப்போ மொத்தம் எத்தனை அச்சக்கோடுகள் இருக்குது? 181. புரிஞ்சுதா? ரிவிஷன் புரியுதா? இது 89 கோடு இருக்கும், ஒரு புள்ளி. இந்த பக்கம் சதர்ன் லேட்டிடியூட்ஸ் வந்துட்டு ஒரு 89 இருக்கும், ஒரு புள்ளி. அப்புறம் ப்ளஸ்ஸு ஈக்குவேட்டர் ஒன்று. இப்போ மொத்தம் எத்தனை அச்சங்கள் இருக்குது? 181. கேள்வி கேட்கலாம். அதெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கோங்க, நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகும். அதில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். டெய்லியும் மொபைல் யூஸ் பண்ணுறோம். போய் பாடுங்க, உங்களுடைய ஜிபிஎஸ் போடுங்க, லேட்டிடியூட் லாங்கிடியூடு தான் போடும். அதெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னு தெரிய மாட்டேங்குது. சினிமா பார்க்குறோம், அந்த பேராண்மை படம் பார்த்தீங்களா? ராக்கெட்டை மாற்றி விடுவாங்க. என்ன சொல்லுங்கள் அந்த பிள்ளைங்க? லேட்டிடியூட் லாங்கிடியூடு மாற்றி விட்றீ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் இப்போ கூட நம்ம அஜித் படம் ஒன்று வந்துச்சு, விவேகத்தில். அவர் டெல்லிக்கு பாம்பு செட் பண்ணுவார், ஒரு போய் ஹீரோ போய் காப்பாற்றுவார். என்ன பண்ணுவார்? லேட்டிடியூட் லாங்கிடியூட் தான் சேஞ்ச் பண்ணி விடுவார். சரியா? அதெல்லாம் லைஃப்பில் யூஸ் ஆகுது. மொபைலில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா என்னென்னு தெரியல.
அந்தளவுக்கு வச்சுருக்கானுங்க நம்மளை. அதனால தான் இந்த டுபாகூர் பசங்களாம் நம்மளை என்ன பண்ணுறானுங்க, ஆட்சி செய்ய முடியும். இப்போ நம்ம உக்காந்துருக்கிற இடம் இந்த பாருங்க தான். $11.6643 சேலத்தோட கரண்ட் லொக்கேஷன் வடக்கு நார்த்து. அப்படின்னா எந்த அரைகோளம், வட அரைகோளம். 78.0 அதை பற்றி பார்ப்போம். இன்னும் நம்ம லாங்கிடியூடு பார்த்தோன்னா இதை பற்றி பேசுவோம். ஓகேவா. இந்த 11.643 இங்கே பாருங்கள், பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரதில் 6643 படிக்கக்கூடாது, தப்பு. அப்படி படிக்கவே கூடாது. பாயிண்ட்டுக்கு அந்த ரைட் சைடில் வரதை என்ன பண்ணணும், ஒவ்வொரு டிஜிட்டாக தான் படிக்கணும். முட்டா மூதேவிங்க அந்த கார்பரேட் டிவியில் சேனலில் வாசிக்கிறானுங்க பாருங்கள், அவனுங்கெல்லாம் 11.66ன்றானுங்க கேனப் பயிலுங்க. அதை பார்க்குற குழந்தைங்க எப்படி இருக்கும், விளங்கும் இது. அப்புறம் முட்டா பையெல்லாம் வந்து ஆட்சி செய்ய வேண்டியதுதான். திருட்டு பசங்க, முட்டா பையன் இல்லை, அவன் திருடன், நம்ம தான் முட்டா பையலு. சரி, புவி நடுவில் வரையப்பட்டுள்ள நிலநடுக்கோடு மற்ற அச்சக்கோடுகளை விட நீளமாக காணப்படுது. ஏன்? வெரி குட், சூப்பர், எக்ஸாக்டாக. ஈக்குவேட்டர்கிட்ட பருமன் அதிகம் சொல்லாமா? சரி, பருமன் அதிகம் சொல்லலாம், தப்பு இல்லை. குண்டாக இருக்கும் ஈக்குவேட்டர்கிட்ட, மேலே தட்டையாக இருக்கும். மேலே போக என்ன ஆகும், அந்த கருவுடாக இருக்கிறதுனால நீளம் குறைஞ்சிட்டே போகும். அடுத்தது நிலநடுக்கோடு ஒவ்வொரு கோடு இங்கே இப்படி தான் அளக்குறாங்க. பாகை மணி வச்சு எப்படி அந்த இது வரைஞ்சாங்க. இது ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு டிகிரிலையும் ஒவ்வொரு கோடு. இது 15வது டிகிரி கோடு, இது 30வது டிகிரி, இது 45வது டிகிரி கோடு, 60வது டிகிரி கோடு. சுற்றிலும் ஒரு வரைஞ்சிருக்காங்க, ஒரே கோடு. அந்த உருண்டையில் இங்கே ஆரம்பிச்சுன்னா ஒரு ரவுண்ட் அடித்து பின்னாடி வந்துடும். சரியா? அடுத்தது வட அரைக்கோளம். இதுக்கு மேலே இருக்கலாம் வட அரைக்கோளம். நம்ம எங்கே இருக்கோம், இந்த இடத்துல இருக்கோம். நிறைய விஷயம் இருக்குது இதில், பார்ப்போம். 0 டிகிரி கோட்டிலிருந்து 90 டிகிரி வட துருவம் வரைக்கும் என்னது, வட அரைக்கோளம். தென் அரைக்கோளம், சதன் ஹெமிஸ்பியர். செமி தான் செமின்னு மாறிடுச்சு. செமினான்னு அர்த்தம் பாதின்னு அர்த்தம். செமி ஃபைனல் அது மாதிரி சொல்கிறாங்கல்ல, புரிஞ்சுக்கோங்க. லாங்குவேஜ்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நீ கான்செப்ட் புரிஞ்சிருந்தால் லாங்குவேஜை தட்டிட்டு போயிட்டே இருக்கும். ஓகேவா? எந்த லாங்குவேஜ் வேணாலும் கற்றுக்கலாம். இவனை எதுக்கு நான் 2-3 லாங்குவேஜை நுழைக்கிறானுங்களா அவங்கக்கிட்ட வந்து சின்ன வயசுலேயே, சிந்தனை திறனை குறைக்கிறதுக்கு. அதுக்காக கான்செப்ட் தெரியாது, மொழி தெரியும். சரியா? இப்போ இங்கிலீஷில் படித்தவன்ட்டு போயிட்டு லாட்டிடியூட்னா என்னடான்னு கேட்டால் தெரியாது, முதல்ல அதை விட்டுருங்க. இப்போ ஈக்குவேட்டர்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா பூமத்தி ரேகைன்றோம், அவ்வளோதான். பூமியில் நடுவில் வரைஞ்ச கோடுங்க, அதான் வந்து என்னது ஈக்குவேட்டர். நிறைய அச்சக்கோடு இருக்குது, 181 அச்சக்கோடு இருக்குது. அதில் பெரிய அச்சக்கோடு தான் பூமியை ரெண்டாக வட அரைக்கோளம் தென் அரைக்கோளமாக ரெண்டாக பிரிக்குதுன்னு சொல்ல தெரியாது. அவன் மேலே தப்பு கிடையாது, அந்த குழந்தை மேலே தப்பு இல்லை. அப்படியே கொண்டு வந்துட்டானுங்க ஒரு குரூப்பு. எதுக்கு, நீங்களாம் கேள்வி கேட்கக்கூடாது, எனக்கு அடிமையாக இருக்கணும் அப்படின்னு. அதை புரியாமல் இன்னும் நம்ம என்ன பண்ணுறோம், அதிலே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். மேலே வாங்கடான்னு இழுத்துட்டு வரேன்னா அவன் திருடனான்னு காட்டி கொடுத்துறான், சொல்லி கொடுக்குறான். அதனால் அவனை போய் திருடன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி தான் போயிட்டுருக்குது. அதனால் மாறுங்க, சிந்திங்க, கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்டால் தான் அடுத்தது. 0 டிகிரி நிலக்கோட்டிலிருந்து 90 டிகிரி. இப்போ எங்கெங்க லேண்ட் அதிகமாக இருக்குது, வட அரைக்கோளமா தென் அரைக்கோளம்? அங்கே பார்த்து சொல்லுங்கள். நிலப்பரப்பு எங்கேம்மா அதிகமாக இருக்குது? அவ்வளோதான். எதுக்கு ரொம்ப யோசிக்கிற? ஐயோ, இதுக்கு முன்னாடி இந்த கேள்வியெலாம் எனக்கு தெரியாது, படத்தை பார்த்து சொல்லுங்கள். தென் அரைக்கோளத்தில் என்ன அதிகமாக இருக்குது, நீர் பரப்பு அதிகமாக இருக்குது. சரியா? சரி. அதேமாதிரி தென் துருவம் சுற்றியில் என்ன இருக்குது பார்த்து சொல்லுங்கள். தென் துருவத்தை சுற்றியில் என்ன இருக்குது, லேண்டு. வட துருவத்தை சுற்றிலும் தண்ணி. சும்மா புரிஞ்சு வச்சுக்கோங்க. அது ஏன் என்னென்னு அப்புறம் பார்ப்போம். அது இன்னும் ஆராய்ச்சி போயிட்டுருக்கு. அப்போ இந்தியா எந்த அரைக்கோளத்தில் இருக்குது, வட அரைக்கோளமா தென் அரைக்கோளமா? வட அரைக்கோளம். ஆசியா தென் அரைக்கோளமா, வட அரைக்கோளம்?
வட அரைக்கோளத்தில் எந்தெந்த காண்டினென்ட்லாம் முழுசாக இருக்குது எல்லாமே கேள்வி. எந்தெந்த கண்டெல்லாம் வட அரைக்கோளத்தில் முழுசாக இருக்குது? வட அமெரிக்கா, ஐரோப்பா, ஆசியா முழுமையாக இருக்குது. ஆசியாவில் கொஞ்சம் கூட தான் இது மட்டும் தான் அங்கே வரும். அது கூட தீவு, மெயின் லேண்டெல்லாம் அங்கே தான் இருக்குது. ரெண்டுலேயும் பாதி பாதி எந்த கண்டம் இருக்குது? ஆப்பிரிக்கா பாதி பாதி ஈக்குவலாக பிரிக்குது. கொஞ்சோண்டு எங்கே இருக்குது? வட அரைக்கோளத்தில் சவுத் ஆப்பிரிக்கா, சாரி சவுத் அமெரிக்கா. ஆஸ்திரேலியா ஃபுல்லாக எங்கே இருக்குது? தென் அரைக்கோளம். அண்டார்டிகா முழுசாக எங்கே இருக்குது? தென் அரைக்கோளம். எல்லாமே கேள்வி. படமாக புரிஞ்சு வச்சுக்கோ. படம் தான் உனக்கு பதில் சொல்லும். புழுக்குள்ளே போட்டேன்னு சொல்லுவேன். நீ கேள்வி படிக்கலை அப்படின்னா நீ புரிஞ்சு வச்சதுலேருந்து ஆன்சர் போட்டின்னா அது புழுக்கு கிடையாது, நீ புரிஞ்சது. சரியா? ஆமாம், புழுக்கெலாம் கிடையாது. உயர் சிந்தனை வேணா. அச்சக்கோட்டின் அடிப்படையில் இந்தியா எந்த அரைக்கோளத்தில் அமைந்துள்ள? எந்த அரைக்கோளம்? வட அரைக்கோளம். ஓகேவா? படமாக புரிஞ்சுக்க. அவன் எப்படி கேள்வி கேட்டாலும் ஆன்சர் சொல்லலாம். முக்கிய அச்சக்கோடுகள், முக்கியமான கோடுகள் சொன்னாலே என்ன ஒரு 4. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்துட்டோம், நிலநடு கூட முன்னாடி பார்த்துட்டோம். ஈக்குவேட்டர். வட துருவம் 90 டிகிரி வடக்கு புள்ளி, 90 டிகிரி தெற்கு புள்ளி தென் துருவம். 4ஐயும் பார்த்தோமா? 3ஐயும். அது இல்லாமல் இன்னும் ஒரு 4 கோடு இருக்குதுன்னு பார்த்தோன்னா சொன்னேன்னா அதான் இது. இங்கே நிலநடுக்கோட்டில் இருந்து போங்க. இங்கேருந்து 23.5 டிகிரி வடக்கு அவர் ஒரு முக்கியமான அச்சக்கோடு. அதே அளவு 23.5 டிகிரி தெற்கு, அதுவும் முக்கியமான அச்சக்கோடு. ஏன்னு பார்ப்போம். 23 டிகிரி வடக்கு இருக்குல்லையே, அதுக்கு ஒரு பேர் வைக்கிறான். முக்கியமான ஆள்னால பேர். அதுக்கு பேர் என்னது? கடகரேகை, டிராபிக் ஆஃப் கேன்சர். ஓகேவா? அதேமாதிரி 23 டிகிரி தெற்கு, அதுக்கு ஒரு பேர் வைக்கிறான். என்னது அதுக்கு பேர்? மகர ரேகை, டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். முக்கியமானது இவங்க. அடுத்தது மீண்டும் 66 டிகிரி வடக்கு போங்க. ஆர்டிக் சர்க்கிள், 66 டிகிரி வடக்கு. அதேமாதிரி 66 டிகிரி என்னது? தெற்கு, அண்டார்டிக் சர்க்கிள். அண்டார்டிகாவை சுற்றி இருக்கனால அண்டார்டிக் சர்க்கிள், ஆர்டிக்கை சுற்றி இருக்கிறனால ஆர்டிக் சர்க்கிள். 4 பேர் ஆட் பண்ணிக்கிட்டீங்களா? அப்போ 4 3 7. இந்த 7 அச்சங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் கிளைமேட் சொல்லலாம். ஏன் அப்படின்னு பின்னாடி வரும், பார்ப்போம். அதேமாதிரி இந்த இது இருக்கு இல்லையா, 0லேருந்து 23 வரைக்கும் உள்ள அச்சக்கோடுகளை லோ லேட்டிடியூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லோனாக்கே கீழே தாழ் அப்படி கிடையாது. 0லேருந்து பக்கத்தில் இருக்குன்னா லோ லேட்டிடியூட்ஸ். 23 வரைக்கும். 23லேருந்து 66 வரைக்கும் மிடில் லேட்டிடியூட்ஸ். அங்கே கிளைமேட் வேறு மாதிரி இருக்கும். 66க்கு மேலே இங்கேயும் சரி இங்கேயும் சரி ஹையர் லேட்டிடியூட்ஸ். லேட்டிடியூட் தாழ் அச்சங்கள், மத்திய அச்சங்கள், உயர் அச்சங்கள். உயர் அச்சங்கள்லாம் பயங்கர குளிராக இருக்கும். தாழ் அச்சங்கள் பயங்கர வெயிலாக இருக்கும். இது தாளாச்சம். இது அந்த டைமில் யூஸ் பண்ணுவாங்க, தெரிஞ்சுக்கணும். வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது. ஏன் தாள்னு சொல்கிறாங்கல்ல? 0 ஒட்டி இருக்குனால தாள். மிடில், கொஞ்சம் மிடில் இருக்குனால, தூரமாக இருக்குனால உயர். மத்திய அச்சங்கள், மிடில் லேட்டிடியூட். 66 90 என்னது? உயர் அச்சங்கள். இங்கே பயங்கர, இதுக்குள்ளே பயங்கர வெப்பமாக இருக்கும், இதில் மீடியமாக இருக்கும் வெப்பம், இதில் பயங்கர குளிராக இருக்கும். ஓகேவா? ஏன் என்னன்னு பார்ப்போம். சூரிய கதிர்கள் புவியின் மீது விழும்போது கதிர்கள் அனைத்திடமும் சமமாக விழுவதில்லை, மாறாக நிலநடுக்கோடுக்கு செங்குத்தாக துருவ பகுதியில். அதை பற்றி பேசுவோம். ஒன்றும் இல்லை, இப்போ வச்சுக்கோங்க. இப்போ இங்கேருந்து சூரிய ஒளி படுதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே எப்படி விழுகும்? செங்குத்தாக விழுகும். அதே இங்கே கருவிடாக இருக்குல்ல, அதனால் இங்கே எப்படி விழுகும்? கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக விழுகும். இங்கே ஸ்லாண்டிங்காக விழுகும். இங்கே இன்னும் ஸ்லாண்டிங்காக விழுகும். இங்கே ஃப்ளாட்டாக மோதிட்டு அப்படி போயிடும் சூரிய ஒளி. என்ன கவின்? அப்போது இப்போ பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் எதுக்கு ஏன்னு நினைப்பீங்க. அதெல்லாம் புரிஞ்சிட்டிங்கன்னா லைஃபே வேறு, நீங்கள் வாழ்க்கையே வேறு மாதிரி வாழ்வேன். எங்கே போனாலும் டாப்பில் இருப்பேன். அது நமக்கு முக்கியம் இல்லை. நீ லைஃப் டிஃப்ரெண்ட்டாக வாழ்வ. நீ போகிற இடத்துல வேலையை எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்ட்டாக செய்வேன். உன் சீனியர் சொல்லி கொடுத்தா நான் அப்படியே கண் மூடி தரமாக செய்ய மாட்டேன். இப்போ இருக்க செய்கிறானுங்கள கவர்மெண்ட் ஆஃபீஸில் அதுமாரி
நீ கரெக்டாக அனலைஸ் பண்ணி சரியாக செய்வே, அதனால் அந்த மக்களுக்கு நல்லது நடக்கும். இப்போது இந்த செவுரு அப்படின்னு வச்சுக்கோங்க, டார்ச் லைட்டு ஸ்ட்ரைட்டாக அடிச்சினாக்கா அந்த லைட்டு வந்து இவ்வளோ தூரத்தில் விழுகும். இப்படி ஸ்லாண்டிங்காக அடித்தேன் அப்படின்னாக்கா அதே லைட்டு தான், அதே வெப்பந்தான் அதில் கிடைக்கும். அது பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரத்தில் விழுகும். இது கோணம் 90 டிகிரி, இது 45 டிகிரி. அதே இன்னும் இங்கே அடித்தேன் அப்படின்னா ரொம்ப தூரத்தில் விழுகும். சரியா? சூரிய ஒளி தான் பட்டு அது வெப்ப ஆற்றலாக மாறும். சேம் லைட்டு இவ்வளோண்டு இடத்துல போடுது, அதே லைட்டு இவ்வளோ அகலத்தில் போடுது. அப்போ எங்கே வெப்பம் அதிகமாக கிடைக்கும்? எங்கே? ஏவா, பியா, சியா? சீலையா? ஆமாம். ஒரு அடுப்பு இருக்குது, இவ்வளோ பெரிய பாத்திரம் வச்சுருக்கிறேன், ஒரு அடுப்பு, அதே சைஸ் அடுப்பு, இவ்வளோ பெரிய பாத்திரம் வச்சுருக்கேன். எது சீக்கிரம் சூடாகும்? ஏவா, பியா? பி தானே? அதே தான் இங்கேயும் சேம் அடுப்பு தான், சூரிய லைட்டு தான் அடுப்புன்னு வச்சுக்கோங்க. வந்து இவ்வளோ தூரத்தில் போடுது, சரியா? இவ்வளோ இடத்துல அதே லைட்டு இவ்வளோ இடத்துல போடுது. அப்போ எங்கே சீக்கிரம் ஹீட் ஆகும்? இப்போ வந்துடுங்க. இப்போ சூரிய ஒளி இங்கே சின்ன ஏரியாவில் போடும், ஆங்கிள் குறைய குறைய குறையனாகும், அது படக்கூடிய ஏரியா அதிகமாகிட்டே போகும். அப்போ எங்கே வெப்பம் அதிகமாக கிடைக்கும்? இங்கே எங்கே சூரிய ஒளியோட கோணம் அதிகமாக இருக்கோ அங்கே வெப்பம் அதிகமாக கிடைக்கும். சூரிய ஒளியோட கோணம் குறைய குறைய சூரிய ஒளி படக்கூடிய பரப்பு அதிகமாகும். அப்போ என்ன வெப்பம் குறையும். அப்போ பூமியில் பூமத்திய ரேகையில் தான் சூரிய ஒளியோட கோணம் அதிகமாக இருக்கும். இப்போ கருகுடாக இருக்கிறதுனால சூரிய ஒளியோட கோணம்னா அவன் குறைஞ்சிட்டே போகும். அதனால தான் வெப்பம் கம்மி. பூமத்திய ரேகையில் தான் இருக்கிறதுலே வெப்பம் அதிகமாக இருக்கும். இங்கே போகும்பொழுது வெப்பம் குறையும், இங்கே போகும்பொழுது வெப்பம் குறையும். அதனால தான் இது வெப்ப மண்டலம். 23 டிகிரி வடக்குலேருந்து 23 டிகிரி. சூரிய ஒளியோட கோணம் எங்கே அதிகமாக இருக்குன்னா 23 டிகிரி வடக்குலேருந்து 23 டிகிரி தெற்குக்குள்ளே தான் அதிகமாக இருக்கும். அப்போ அங்கே தான் வெப்பம் அதிகமாக இருக்கும். அதான் வெப்ப மண்டலம், இங்கிலீஷில் ட்ராபிக்கல் ரீஜன். என்ன காரணம்? சூரிய ஒளி படக்கூடிய கோணம். சூரிய ஒளி படக்கூடிய கோணம் ஏன் வேரி ஆகுது? 2 விஷயம். ஒன்று, பூமி கருவிடாக இருக்குது, இன்னொன்று 23 டிகிரி சாவியாக சூரியனை சுற்றி வருது. அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது. 2 காரணம் தான். ஒரு இடத்துல பூமியில் ஒரு இடத்துல வருஷம் முழுவதும் சூரிய ஒளி படக்கூடிய கோணம் ஒரே மாதிரி இருக்காது, வேரி ஆகும். என்ன காரணம்? 23 டிகிரி சாய்வாக சூரியனை சுற்றி வருது. அப்போ அந்த இடத்துல சூரிய ஒளியோட கோணம் அதிகமாக இருந்தது அந்த அன்னைக்கு அப்படின்னா அன்னைக்கு வெப்பம் அதிகமாக இருக்கும். புரிஞ்சுதா? டிசம்பர் மாதம் எப்படி இருக்குது நம்ம தமிழ்நாட்டில்? குளிராக இருக்கா? அப்படின்னா என்ன அர்த்தம்? சூரிய ஒளியோட கோணம் எப்படி இருக்குது? கம்மியாக இருக்குது. மே மாதம் வெப்பம் அதிகமாக இருக்கா? என்ன அர்த்தம் அதுக்கு? சூரிய ஒளி கோணம் அதிகமாக இருக்குது. அதுதான் காரணம். புரிஞ்சுதா? சரி, பார்ப்போம். அங்கே போட்டிருக்கு, சூரிய கதிர்கள் புவியின் மீது விழுகின்ற பொழுது கதிர்கள் அனைத்து இடங்களும் சமமாக விழுவதில்லை, கோணம் ஒரே மாதிரி இருக்காது. சூரிய ஒளியோட கோணம் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே வெப்பம் அதிகமாக இருக்கும். நிலநடுக்கோட்டு பகுதியில் செங்குத்தாகவும் துருவ பகுதியில் செல்ல செல்ல சாய்ந்த நிலையிலும் விழுகின்றன. கோணம் குறைஞ்சிட்டே போகுது. இதனால் புவி முழுவதும் சீரான வெப்பநிலை காணப்படாது. எங்கே வெப்பம் அதிகமாக இருக்கும்? 23 டிகிரி வடக்குலேருந்து 23 டிகிரி தெற்கில் அதிகமாக இருக்கும். எனவே புவி சூரியனிடமிருந்து பெறுகின்ற வெப்பத்தின் அடிப்படையில் பல மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. சூரியனிலேருந்து எவ்வளோ வெப்பம் பெறுதுன்ற அடிப்படையில் பல மண்டலம். மொத்தம் எத்தனை மண்டலம்? வெப்ப மண்டலம், மித வெப்ப மண்டலம். கோணம் ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும். இங்கேயும் ரொம்ப கோணம் அங்கே பாருங்கள் ஸ்லாண்டிங்காக போயிடுச்சு. சூரிய ஒளியே தரையில் படாது, வெளிச்சம் இருக்கும், தரையில் படாது.
தரையில் பட்டால் தான் தரை ஹீட் ஆகி அந்த இடம் வெப்பமாகும். தரையிலே படாது, போயிடும். இந்த பகுதி அதனால் அது குளிர் மண்டலம். இங்கிலீஷில் ட்ராபிக்கல் ரீஜன் இது, டெம்பரேட் ரீஜன் இதுவும் டெம்பரேட் ரீஜன். ஈக்குவேட்டர்லேருந்து மேலே ஒரே டிஸ்டன்ஸ், அதாவது 23லேருந்து 66. இங்கே வடக்கில் 23லேருந்து 66 அதுக்கு மேலே ஃப்ரிஜிட் ஜோன், குளிர் மண்டலம். மொத்தம் அப்போ எத்தனை மண்டலமாக பிரிக்கிறாங்க பூமியை? 3 மண்டலம் வெப்பத்தின் அடிப்படையில். மையத்தில் வெப்ப மண்டலம், அடுத்தது மித வெப்ப மண்டலம், அடுத்தது குளிர் மண்டலம். அவ்வளோதான். அதோட அச்சக்கோடுகள் எது? 23லேருந்து 23 வடக்கு தெற்கு, அது வெப்பமண்டலம். இது 23லேருந்து 66 வடக்கையும் சரி, 23லேருந்து 66 தெற்கு மித வெப்பமண்டலம். 66க்கு மேலே வடக்குலையும் சரி, 66க்கு மேலே கீழே தெற்குலையும் சரி குளிர் மண்டலம். என்ன காரணம்? சூரிய ஒளி படக்கூடிய கோணம் அதிகமாக இருந்தால் வெப்பம் அதிகமாக இருக்கும். புரிஞ்சுதா விபீஷன்? புரியுதா? வெப்பமண்டலம், டோரிட் ஜோன் அல்லது ட்ராபிக்கல் ரீஜன், ட்ராபிக்கல் ஜோன், எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. 23 டிகிரி வடக்குலேருந்து 23 டிகிரி. இங்கே சூரிய கதியிலன்னா வருஷம் முழுவதும் செங்குத்தாக விழும். பூமியோட மற்ற பகுதியோட இது மற்ற பகுதினா இது 23 டிகிரி வடக்கு அந்த பக்கம், 23 டிகிரி தெற்குக்கு இந்த பக்கம். இந்த இடத்துல வெப்பம் அதிகமாக இருக்குது. நம்ம நாடு எங்கே இருக்குது? அங்கே தான் இருக்குது. சரியா? வெப்பமண்டலத்துக்கு தகுந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும். யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எங்கே இருக்கிறான் பார்த்து சொல்லுங்கள். யூரோப் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அவன் குளிர் மண்டலம். நம்ம எங்கே இருக்கோம்? வெப்பமண்டலம். அவன் திங்கிற திண்ணியெல்லாம் நம்ம இங்கே தின்னு எடுத்துடுறோம். அவன் போடுற மாதிரி ட்ரெஸ்ஸை நம்ம இங்கே போட்டு எடுத்துடுறோம். போடக்கூடாது அப்படி. சரியா? ரைட், பார்ப்போம். ஜாகிரஃபி தான் நம்ம என்ன சாப்பிடணும், என்ன வேலை செய்யணும், என்ன ட்ரெஸ் பண்ணணும், எப்படி வீடு இருக்கணும் வரைக்கும் சொல்லுது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் கட்டணும். கண்ணாடி வீடு கட்டி வச்சுக்கிட்டு இருக்கான் நம்ம ஊரில். கண்ணாடி ஜன்னலே வைக்கக்கூடாது முதல்ல, அதுவே தப்பு. வீட்டுக்குள்ளே ஹீட் ஆகிடும். பார்ப்போம். மிதவெப்ப மண்டலம் வட அரைக்கோளத்தில் 23 டிகிரிலேருந்து 66 டிகிரி. அதுவா? இது தென்னை அரைக்கோளத்தில் அதே மாதிரி 23லேருந்து 66. மிதமான வெப்பநிலை. அதனால் மித வெப்ப மண்டலம், டெம்பரேட் ரீஜன். அடுத்தது குளிர் மண்டலம், ஃப்ரிஜிட் ஜோன். 66 டிகிரி வடக்குக்கு மேலே. சரியா? வடதுருவம் வரைக்கும் சொல்லிட்டான். இதிலேருந்து அது வரைக்கும் சுற்றிலும் இருக்கும், வட்டமாக வரும். அதிலேருந்து இதுதான் 66 டிகிரி வட்டம், அதுலேருந்து இது வரைக்கும். அதேமாரி 66 டிகிரி தெற்கு கீழே ஃபுல்லாக. சூரிய வெளியே வராது ரொம்ப நாளைக்கு. அப்படியே வந்தாலும் படாது, ஸ்லாண்டிங்காக போயிடும், 0 டிகிரியில் போயிடும். அப்போ எப்படி இருக்கும்? எப்பவுமே அங்கே இருக்காது. சூரிய கதிரில் ஆண்டு முழுவதும் மிகவும் சாய்ந்த நிலையில் விழுவதால் மிக மிக குறைவான வெப்பநிலை. அதனால் குளிர் மண்டலம், ஃப்ரிஜிட் ஜோன். அச்சரேகை, லேட்டிடியூடு. தமிழில் அகலாங்காம. தீர்க்க ரேகை, செங்குத்தா அப்போ தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வரைஞ்சாக்கா தீர்க்க ரேகை. இங்கிலீஷில் லாங்கிடியூடு, நெட்டாங்கு. பூமத்திய ரேகை பார்த்துட்டோமா? ஈக்குவேட்டர், நிலநடு வரை. நிலநடு கோடுன்னு பார்த்தோம்ல, வரைன்னு போட்டோம். கடகரேகை, டிராபிக் ஆஃப் கேன்சர், கடக வரை. ரேகை வடமொழி சொல்லு, தமிழ் வார்த்தை என்னது? வரை. மகர ரேகை, டிராபிக் ஆஃப் கேப்ரிகான், மகர வரை. அடுத்து தீர்க்க கோடு பார்க்க போகிறோம். போயிட்டு வாங்க, ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. தீர்க்க கோடு இங்கே பாருங்கள். அச்சக்கோடு இங்கேருந்து ஆரம்பித்து ஒரு ரவுண்ட் அடிச்சு திரும்ப இங்கேயே வந்துடும்.
தீர்க்க கோடு வட துருவத்தில் ஆரம்பித்து தென் துருவத்தில் முடிஞ்சிடும். அந்த பக்கம் கண்டினியூ ஆகாது, அந்த பக்கம் வேறு கோடு. ஓகேவா? வட துருவத்தில் ஆரம்பித்து தென் துருவத்தில் முடியும். இப்படி செங்குத்தாக இருக்கக்கூடிய இந்த கோட்டுக்கு பேர் தீர்க்க கோடு. இங்கிலீஷில் லாங்கிடியூடு அல்லது மெரிடியன் அப்படின்னு 2 பேர். இப்படி முதல் அச்சக்கோடு எது சார்? பூமத்திய ரேகை. ஓகே, வேறு எதுவும் இல்லை, சென்டர் பாயிண்ட்டு இங்கேருந்து ஆரம்பிச்சிடலாம். இது எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுல கன்ஃபியூஷன் ஆகுது. அப்புறம் இங்கிலாந்து தான் அன்றைக்கி உலகத்தை ஆட்சி செய்கிறான். ஸோ அவனுடைய ஒரு அந்த வானியல் ஆய்வு மையம் இருக்கக்கூடிய கிரீன்விச்ன்ற நகரத்து மேலே என்ன கோடு போகுதோ அந்த கோடு தான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. அதான் பிரைம் மெரிடியன், முதன்மை தீர்க்கம். தீர்க்க கோடில் இதுதான் ஃபஸ்ட்டு. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் அந்த பக்கம் ஒரு கோடு வரும், அதுதான் இது. இது ஆக்சுவலாக பூமியை இப்படி வெட்டி 2ஆக பிளந்து வச்சுருக்காங்க. அது 180வது தீர்க்கம். ஓகேவா? அது வந்து டேட் லைன் சொல்லுவாங்க. அங்கேருந்து தான் டேட்டு கால்குலேட் பண்ணுறாங்க. இப்போ 0 டிகிரி கிரீன்விச் மேலே போகக்கூடிய இந்த கோட்டு முள்ள பின்னாடி படத்தெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மேப்லாம் நாடுகள்லாம். அந்த கோட்டுக்கு பேர் பிரைம் மெரிடியன். அதிலேருந்து வரக்கூடிய அப்படியே ஆப்போசிட் 180வது கோடு, அதுதான் இது. இதுதான் இது, 2 ஒன்று. இதான் அந்த 0 டிகிரி லாங்கிடியூட் பிரைம் மெரிடியன். அப்படியே ஆப்போசிட் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க 180 டிகிரி மெரிடியன். இதான் இது. இது பசிபிக்கில் போகும். பசிபிக் மேலே வரும். வேறு என்ன அப்படி ஆப்போசிட்டு இது கிரீன்விச் லைன். அப்படியே ஆப்போசிட்டு இந்த பக்கம் டேட் லைன். இந்த 2 கோடு தான் வந்துட்டு லாங்கிடியூடில் முக்கியமானது. அதில் எத்தனை கோடு முக்கியமானது? லாட்டிடியூடில் 7. ஈக்குவேட்டர் அந்த போல்லாம் சேர்த்துனா 7 வரும். இதில் 2 முக்கியமானது. இதில் டேட் லைன் வந்து 180 டிகிரி லாங்கிடியூடு. பிரைம் மெரிடியன் 0 டிகிரி லாங்கிடியூட். பிரைம் மெரிடியனுக்கு இன்னொரு பேர் என்னது? கிரீன்விச் கோடு. இந்த பேர் இங்கே இருக்குது. இந்த கோடு தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இது. ஓகேவா? இந்த கோடு அந்த 180வது கோடு இருக்குல்ல, அதுதான் இது. இது டேட் லைன். ஏன் என்னன்னு பார்ப்போம். இது பிரைம் மெரிடியன். இப்போ இதுலேருந்து இப்போ பிரிங்க பார்ப்போம். வாங்க. இதுக்கு இந்த பக்கம் உள்ளது என்னது? கிழக்கா மேற்கா? இதுக்கு இந்த பக்கம் அரைக்கோளமா? என்ன அரைக்கோளம்? கிழக்கு அரைக்கோளம். இதுக்கு இந்த பக்கம் இருக்கிறது மேற்கு அரைக்கோளம். இப்போ நாடுகள் எந்தெந்த கண்டம் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஆசிய கண்டம், ஐரோப்பாலாம் எங்கே இருக்குது? கிழக்கு அரைக்கோளம். ஆப்பிரிக்காவில் பெரும்பாலும் கிழக்கு அரைக்கோளம். ஆஸ்திரேலியா பெரும்பாலும் முழுவதுமே கிழக்கு அரைக்கோளம் தான். நம்ம மேற்கு அரைக்கோளத்தில் யார் இருக்கா? வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா. மேப்லாம் பார்த்தோம்ல, 6th ஒரு லெசன் வந்துச்சுல, அந்த மாதிரி எந்த லொக்கேஷனில் எங்கே இருக்குதுன்னு கேட்போம். அதேமாதிரி டேட்டு. இப்போ நம்ம இந்த கோடு வருதா? இப்படி இந்தியா மேலே இப்படி வருது. இங்கே என்ன டைமோ அதே டைம் தான் ஆப்பிரிக்காவில், அண்டார்டிகாவில் இங்கேயும் அதே டைம் தான் இருக்கும். ஒரு தீர்க்க கோட்டில் பூமி முழுவதும் ஒரே டைமாக இருக்கும். ஏன்னா பூமி இப்படி சுற்றுதா, சூரிய ஒளி என்ன பண்ணும், இங்கே இப்படி பட்டுகிட்டே வரும். இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரே டைமிங் தான் இருக்கும். வட துருவத்துலேருந்து தென் துருவம் வரைக்கும் ஒரு லேட்டிடியூடில் சேம் டைமாக இருக்கும். ஏன்னா பூமி எப்படியாவது மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி சுற்றுது. அப்போ சுற்றும் பொழுது என்ன ஆகும்? ஒவ்வொரு லாங்கிடியூடும் இப்படி நகர்ந்து போயிட்டே இருக்கும். அல்லது லாங்கிடியூடு மேலே படக்கூடிய சூரிய ஒளி என்ன ஆகும்? மாறிக்கிட்டே இருக்கும்.
எக்ஸாம்பிள் பாருங்கள், இதுதான் ஒரு லாங்கிடியூடு. சரியா? சூரியன் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ போகுது, சரிதா? இந்த லாங்கிடியூடு ஃபுல்லாக ஒரே டைமிங். இப்போ சூரியன் இங்கே இருந்ததுனாக்கா இந்த லாங்கிடியூடில் சாயந்தரம் 6 மணி. எப்படி போயிடுச்சு, இருட்டாயிரும். இப்போ நம்ம வச்சுக்குவோம், நம்ம மூஞ்சி தான் என்ன வச்சுக்கோங்க, சூரியன். அப்போ இதுக்குள்ளே சூரிய ஒளி போடும். இந்த லாங்கிடியூடு ஃபுல்லாக ஒரே டைமிங்காக இருக்கும். இப்போ இதுதான் காலையில் 6 மணியாக இருக்கும் இந்த லாங்கிடியூடுக்கு. அப்படியே வருது 12 மணி, இப்போது அப்படியே போகுது சாயந்தரம் 6 மணி. இங்கே இருந்தால் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா என்ன ஆயிரும், இருட்டாயிரும். ஏன்னா நம்ம மூஞ்சி தான் சூரியன். இங்கேருந்து போய் ஒளி எதில் படுது, பூமியில் அந்த இடத்துல படும். அந்த பூமி அந்த பக்கம் திரும்பிடுச்சுன்னா என்ன ஆயிரும், இருட்டு, இரவு. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாடு இங்கே இருக்கோம். இப்போ இங்கேருந்து வருதா 6 மணிலேருந்து வந்துருச்சு 11, 12 மணி. இந்த இடத்துல 12 மணியாக இருக்கும். 12 மணி. இப்போது 12, 12 வச்சுக்கோங்க. அப்படியே போகுது, சுற்றிக்கிட்டே போகுது. 3, 4, 5, 6 மணி ஆகிடும். அதுக்கு மேலே இருட்டு நமக்கு. ஏன் சாஞ்சிக்கிட்டு இருக்குது பூமி? 23 டிகிரி சாய்வார். புரிஞ்சிக்கணும், மனப்பாடம் பண்ணக்கூடாது தயவு செஞ்சு. தீர்க்க கோடுகள் புவியின் மீது வடக்கு தெற்காக, கரெக்டாக வட துருவத்துலேருந்து தென் துருவத்தில் நோக்கி, அல்லது வெர்டிகலாக செங்குத்தாக வரையப்பட்ட கற்பனை கோடு. அதுக்கு பேர் தானே தீர்க்க கோடு அல்லது மெரிடியன். இக்கோடுகள் வட துருவத்தில் திறந்து தென் துருவம் வரை அரை வட்டமாக, மேலேருந்து ஆரம்பிச்சு கீழே, முழு வட்டம் கிடையாது, பின்னாடி வேறு கோடு. ஓகேவா? அடுத்து தீர்க்க கோடுகள் 0 டிகிரி தீர்க்க கோடு, அது முதன்மை தீர்க்கம், பிரைம் மெரிடியன், அதை அழைக்கப்படும். இங்கிருந்து கிழக்காக 180 வரை 180 கோடுகளும், மேற்காக 180 வரை 180 கோடுகள், மொத்தம் 360 கோடுகள் உள்ளன. அதை தப்பாக சொல்லியிருக்கிறான். இங்கேருந்து கிழக்காக 179, இங்கேருந்து மேற்காக 179. 180வது கோடு காமன். அந்த 180வது கோடை தான் வெட்டி என்ன பண்ணியிருக்கோம், இங்கேயும் வச்சுருக்கோம், இங்கேயும் வச்சுருக்கோம். அப்போ டோட்டலாக இங்கே பாருங்கள், 0 டிகிரி 1, கிழக்கு அரைக்கோளத்தில் 179 கோடு, மேற்கு அரைக்கோளத்தில் 179 கோடு, 180வது டிகிரி காமன். 2 179, ஒரு 0 பிரைம் மெரிடியன், ஒரு 180வது கோடு. அப்போ எவ்வளவு, 360 கோடு. தீர்க்க கோடுகள் மொத்தம் எத்தனைன்னு கேட்பாங்க. எத்தனை கோடு, 360 கோடுகள். புரிகிற வரைக்கும் விடக்கூடாது, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். நோட்டில் நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதுலாம் பிரயோஜனம் கிடையாது. உனக்கு படமாக புரியணும். அது 360 கோடுனா எதிரா அப்படின்னு புரியணும். ஒன்ஸ் புரிஞ்சுக்கிட்ட மறக்காது. ஓகேவா? சரி. துருவ பகுதியிலே ஒன்றிணைகிறது. இங்கே பாருங்கள், பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஈக்குவேட்டரில் அகலமாக இருக்கும், துருவத்தை நோக்கி போகப்போ நான் குறைஞ்சிட்டே வந்து 0 புள்ளி, டிஸ்டன்ஸே இருக்காது. 2 கோட்டுக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, துருவ பகுதியில் 0. ஈக்குவேட்டர் பக்கத்தில் எப்படி இருக்குது, இருக்கிறதுலே ஹையஸ்ட் டிஸ்டன்ஸ். இதுவும் ஐஏஎஸ் கொஸ்டின் நான் எழுதும்பொழுது 13, 14 கேட்டிருந்தாங்க. ஏன் 2 கோட்டுக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் குறைஞ்சிட்டே போகுது, கருவடாக இருக்குது, அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. இதெல்லாம் ஒரு கொஸ்டின் ஐஏஎஸில். புரிஞ்சு படிக்காதவனுக்கு பெரிய விஷயம். புரிஞ்சிருந்தால் என்ன ஆகும், 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போவோம், இதாண்டா அர்த்தம் போட்டு தள்ளிட்டு வந்துகிட்டே இருக்கும். சார் என்ன சார் ஐஏஎஸ் நடத்தலாம் கேட்குறீங்க, டிஎன்பிசி படிக்கிறவங்க மொக்க கொஸ்டின் இதெல்லாம். சரியா? புரிஞ்சு படிக்காதனால கஷ்டம். எதில் இருக்குது இதெல்லாம், ஸ்கூல் புக்கில். எத்தனாவது புக்கு இது, 6வது புக்கில் இருக்குது. பெரிய விஷயமா அது? அது கூட புரிஞ்சிக்கலாம் என்ன அர்த்தம், நீ புரிஞ்சிக்கணும்னு மனசில் வச்சே புரிஞ்சிக்கலாம். யோசிங்க, கேள்வி கேட்கணும், சும்மா படிக்கக்கூடாது, மந்திரம் ஓதக்கூடாது உட்காந்துக்கிட்டு வார்த்தையை. 0 டிகிரியிலிருந்து கிழக்காக உள்ள 180 தீர்க்க கோடும் மேற்காக 180 தீர்க்க கோடும் வெவ்வேறான கோடுகள் அல்ல. 0 டிகிரி இரு கோடுகளும் ஒன்றேவா? சரி. 0 டிகிரியில் 180 கிழக்கு வரை வரையப்பட்டுள்ள தீர்க்க கோடுகள் கிழக்கு தீர்க்கங்கள். எது? இந்த கோடெல்லாம். இது என்ன தீர்க்கங்கள்? மேற்கு வெஸ்டர்ன் லாங்கிடியூட்ஸ்.
இது ஈஸ்டர்ன் லாங்கிடியூட். வெஸ்டர்ன் லாங்கிடியூட்ஸ். அரை வட்டமாக எதிரெதிரே காணப்படும் தீர்க்க கோடுகள் இணையும் பொழுது ஒரு பெருவட்டம் உருவாகிறது. ஆப்போசிட் இருக்குல்ல, இந்த பக்கம் ஒரு கோடு, இப்போ பிரைம் மெரிடியன் ஒரு கோடு, அந்த பக்கம் டேட் லைன் ஒரு கோடு, அது முழு வட்டமாக மாறும். ஆனால் பாதி இது ஒரு கோடு, அது வேறு கோடு. ஆனால் லேட்டிடியூடு அச்சக்கோடு பார்த்தோம்ல, முழு வட்டம் ஒரு கோடு. சரியா? புரியலைன்னா கேட்கணும், கேட்டிங்கன்னா தான் சொல்லி தருவேன். தீர்க்க கோடுகள் புவியில் நிலநடுக்கோட்டு பகுதியில் 111 கிலோமீட்டர் இடைவெளியிலும், இங்கே 2 கோட்டுக்கு நடுவில் கேப் எவ்வளவு? 111 கிலோமீட்டர். 2 அச்சக்கோட்டுக்கு நடுவில் கேப் எப்படி இருக்கும்? பூமி முழுவதும் ஒரே அளவு தான். எவ்வளோ டிஸ்டன்ஸு? 111 கிலோமீட்டர் தான். பட் தீர்க்க கோடுகள் பூமத்திய ரேகையில் அகலமாகவும் துருவத்தை நோக்கி போகப்போ என்னாகும்? குறைஞ்சிட்டே போய் துருவத்தில் எவ்வளோ இருக்கும்? 0. 45 டிகிரி அச்சப்பகுதியில் 79 கிலோமீட்டர் இடைவெளியிலும் துருவ பகுதியில் இடைவெளி என்று காணப்படும். எது? தீர்க்க கோடுகள். இங்கிலீஷில் லாங்கிடியூட். ஓகேவா? கேப் அதிகமாக இருக்குது, போக போக 0. அப்படியே இதுக்கு இந்த பக்கம் இருக்கிறது மேற்கு அரைக்கோளம், இதுக்கு இந்த பக்கம் கிழக்கு அரை. இந்த போட்டிருக்கு 180 டிகிரி காமன், 0 டிகிரி 1 காமன். இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ வரும்? 179 கோடு மேற்கு அரைக்கோளத்தில். கிழக்கு அரைக்கோளத்தில் 179 கோடு. இப்போ மொத்தம் எத்தனை தீர்க்க கோடு? 181 தீர்க்க கோடு. கிழக்கு அரைக்கோளம் எந்தெந்த நாடுகள் இருக்கா பார்த்துக்கோங்க, முன்னாடி சொல்லிட்டீங்க. கிழக்கு அரைக்கோளம் இதுக்கு பேர் என்னது? மேற்கு அரைக்கோளம். எங்கே லேண்ட் அதிகமாக இருக்குது? கிழக்கு அரைக்கோளமா மேற்கு அரைக்கோளமா? கிழக்கு அரைக்கோளம். எந்தெந்த காண்டினென்ட் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நம்ம எங்கே இருக்கோம்? கிழக்கு. முக்கிய தீர்க்க கோடுகள் 2 பேர். 0 டிகிரி 1. இந்த டேட் லைன் இங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி. இன்றைக்கி என்ன தேதி? 15/6. இன்றைக்கி இங்கே தான் சூரிய ஒளி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கற்பனை வச்சுக்கிறாங்க. எதை வைக்கிறதுன்னு தெரில, இங்கேருந்து வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. இங்கே தான் சூரிய ஒளி இப்படி வரும். இது பூமி இப்படி சுற்றுதா, அப்போ சூரிய ஒளி இப்படி கிழக்குலேருந்து வர மாதிரி இருக்கும். சூரிய ஒளி பார்த்துக்கிட்டே வரும், இப்படியே பார்த்துக்கிட்டே வரும். இப்போ தமிழ்நாட்டை கிராஸ் ஆகிடுச்சா சூரிய ஒளி? இந்தியாவை கிராஸ் ஆயிடுச்சு. 12 மணிக்கு எந்த ஊரில் 12 மணி, அங்கே சூரிய ஒளி 90 டிகிரி கிராஸ் ஆகுதுன்னு அர்த்தம். 12 மணிக்கு தானே செங்குத்தாக விழுகும் சூரிய ஒளி. 12 மணிக்கு முன்னாடி வரைக்கும் என்னது? நைட்டு 12லேருந்து பகல் 11:59 வரைக்கும் என்னன்னு சொல்லுவாங்க? ஏஎம். ஏஎம்னா என்ன அர்த்தம்? ஆன்டி மெரிடியன். மெரிடியனானது தீர்க்க கோடு. நம்ம இந்தியாவுக்கான அந்த முக்கியமான தீர்க்க கோட்டுக்கு முன்னாடி இருக்குதுன்னு அர்த்தம். அதான் ஏஎம், ஆன்டி மெரிடியன். சரியா? பிஎம்னா அர்த்தம் 12 மணிலேருந்து. போஸ்ட் மெரிடியன். நம்ம மெரிடியனை சூரிய ஒளி செங்குத்தாக விழுகிறது கடந்துருச்சுன்னு அர்த்தம். போஸ்ட்னா முடிஞ்சதுக்கப்புறம். சரியா? எத்தனை பேர் இதுவரை கேட்டிருக்கீங்க ஆன்டி மெரிடியன் என்ன, பிரைம் மெரிடியன் என்னென்னு கேள்வி கேட்டிருக்கீங்க? கேள்வி கேட்டிருந்தாவே பெரிய விஷயம், தேடல் இருந்திருக்குன்னு அர்த்தம். ஒரு வார்த்தையை கூட தெரியாமல் யூஸ் பண்ணக்கூடாது. பிஎம் ஏஎம் யூஸ் பண்ணுறோமா இல்லையா? கேள்வி கேட்டோமா அப்படின்னா என்னடான்னு கேட்கணும். வார்த்தை தெரியாமல் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணவே கூடாது, பார்த்துக்கோங்க. கிரீன்விச் தீர்க்க கோடு. இது வரைக்கும் என்ன தெரியும் நமக்கு? கிரீன்விச் தீர்க்க கோடு இங்கிலாந்துக்கு பக்கத்தில் உள்ள நகரம். அது மேலே தான் என்ன ஓடுது? முதன்மை தீர்க்கம் பிரைம் மெரிடியன் ஓடுது. சரி, அங்கே இருந்தால் கால்குலேட் பண்ணுவோம். இதுதான் இங்கிலாந்து. மேப்புன்னு வந்துட்டாவே ஃபுல்லாக மனசில் வச்சுட்டு பாருங்கள் தயவு செஞ்சு, எல்லாம் வேஸ்ட்டு. இந்த இடத்துல உள்ள நகரம் அதான். அங்கே என்ன டைமோ அதை வச்சு தான் மற்ற இடத்த கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ இங்கே என்ன டைமோ, இந்த லைனில் என்ன டைமோ அதோட நம்ம ஊரில் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? கம்மியாக இருக்குமா? அங்கே இங்கே இருந்தால் சூரிய ஒளி டேட்டு வருதுன்னு பார்க்குறோம்.
அப்போ நம்மளோட அங்கே இந்த இடத்தோட நம்மளது அதிகமாக இருக்கும். கிழக்கு அரைக்கோளத்தெல்லாம் என்ன டைம் நீங்கள் கால்குலேட் பண்ணணுமோ, இந்த க்ரீன்விச் டைமில் என்ன டைமோ அதோட ப்ளஸில் ஆட் பண்ணணும் இந்த பக்கம். மேற்கு அரைக்கோளத்தெல்லாம் இங்கே என்ன டைம், ஏன்னா இங்கே சூரிய ஒளி வந்ததுக்கப்புறம் தான் இங்கே வரும். அப்போ மேற்கு அரைக்கோளத்தில் டைம் கால்குலேட் பண்ணால் இங்கே என்ன டைமோ அதோட என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணிக்கணும். எவ்வளோ சார் மைனஸ் பண்ணுறது, என்ன சார் அப்படின்னாக்கா, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம், 12 மணி நேரம். 12 மணி நேரமா, 24 மணி நேரம். 24 மணி நேரம் என்ன அர்த்தம், பூமி தன்னை தானே ஒரு தடவை ரவுண்ட் அடிச்சிடும். பூமி மேலே எத்தனை தீர்க்க கோடு இருக்குது, 360. 24 மணி நேரத்தில் 360 தீர்க்க கோடு ரவுண்ட் அடிச்சுன்னு அர்த்தம். அப்போ 1 ஹவரில் எவ்வளோ தீர்க்க கோடு ரவுண்ட் அடிக்கும், 360 டிவைடட் பை 24 போடுங்க. அப்போ 1 ஹவரில் எத்தனை தீர்க்க கோடு, சூரிய ஒளி கிராஸ் ஆகும்னு அர்த்தம். 1 ஹவரில் எவ்வளவு, 15 கூட கிராஸ் பண்ணும் சூரிய ஒளி. ஓகேவா? இதுக்கு நடுவில் எத்தனை கோடு இருக்குது, 180. இதுக்கு நடுவில் எத்தனை கோடு இருக்குது, 180. அப்போது இங்கேருந்து 15 டிகிரி கோடில் ஒரு லேண்ட் இருந்துச்சுனாக்கா இங்கே என்ன டைமோ அதிலேருந்து 1 ஹவரை சேர்த்திக்கணும். அப்போ 30 டிகிரியிலேருந்து நான் எவ்வளோ நேரத்தை சேர்த்திக்கணும், இங்கே என்ன டைமோ அதோட 2 மணி நேரத்தை சேர்த்திக்கணும். அப்படி மொத்தம் 12 வரும் டைம் ஜோன் இந்த பக்கம். அது மாதிரி அந்த பக்கம் 12 ஜோன். -1 -2 அப்படி போனோம்னா 12 ஜோன் வரும். ஓகேவா? சரி பார்ப்போம், திரும்ப படிப்போம், புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். புரியலாம் வந்து கேளுங்க. இதான் 0 டிகிரி தெரியுதா, பசிபிக் ஓசனு. இது வளைஞ்சி வருது, ஏன் நேராக இல்லை பாருங்க. எல்லா தீர்க்க கூட நேராக தான் இருக்கும், முதன்மை தீர்க்க மட்டும் வளைஞ்சி வரும். என்ன காரணம், ஏன்னா இது டேட் லைன் இல்லையா. இந்த லேண்டெல்லாம் வந்து அமெரிக்காவுக்கு கனடாவுக்கு சொந்தமாக இருக்கும். அதேமாரி இங்கே கொஞ்சம் லேண்டு ரஷ்யாவுக்கு சொந்தமாக இருக்கும். ஸ்ட்ரைட்டாக போட்டால் இந்த லேண்டுக்கு வேறு டேட் ஆகிரும், இந்த லேண்டுக்கு வேறு டேட் ஆகிரும். அதனால் ரஷ்யாவுக்கு சொந்தமானதெல்லாம் வளைச்சி கிளச்சி அதேமாதிரி அமெரிக்காவுக்கு சொந்தமானது வளைச்சி கொண்டு வந்திருக்காங்க. அதேமாரி இங்கே இந்த தீவுகளெல்லாம் சேர்ந்து ஒரே கூட்டமாக இருக்காங்க. ஸ்ட்ரைட்டாக போட்டால் இந்த தீவுக்கு டேட்டு வேறு ஆயிரும், இந்த டேட்டுக்கு இந்த பக்கம் 1ஆம் தேதின்னு வச்சுக்கோங்க, இங்கே வந்து 2ஆம் தேதியாக இருக்கும். கேலண்டரில் சிக்கல் வரும், அதனால் இப்படி வச்சுருக்காங்க. சரி, இங்கிலாந்து நாட்டின் லண்டனுக்கு அருகில் உள்ள கிரீன்விச் என்னும் இடத்தில் ராயல் வானியல் ஆய்வு மையம் அமைந்துள்ளது. இம்மையத்தின் வெளியே செல்லும் தீர்க்க கோடுகளின் தொடக்க கோடாக வைத்துக் கொள்வதென 1884ஆம் ஆண்டு முடிவு பண்ணுறாங்க. 1884 எந்த நூற்றாண்டு, 19ஆம் நூற்றாண்டு. வாஷிங்டனில் நடந்த பன்னாட்டு கருத்தரங்கத்தில் அனைத்து நாடுகளும் ஒப்புக்கொண்டன. எனவே 0 டிகிரி என வரையறுக்கப்பட்டது. ஏன்னா எந்த கோடு, ஈக்குவேட்டர் பூமியோட மையத்தில் வரதை எடுத்துக்கிட்டோம். லாங்கிடியூடு எதை எடுக்கிறதுன்னு சிக்கல். எல்லோரும் சேர்ந்து 1884 முடிவு எடுக்குது. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வச்சுக்கோயா அப்படின்ட்டு. ஆனால் இப்போ உலகம் ஃபுல்லாக யார் கண்ட்ரோலில் இருந்தது, இங்கிலாந்து கண்ட்ரோல். கிரீன்விச் வெளியே செல்வதால் கிரீன்விச் தீர்க்கக்கோடு, கிரீன்விச் மெரிடியன் அல்லது கிரீன்விச் லைன் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. பன்னாட்டு தேதிக்கோடு. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அந்த பக்கம் ஓடுற கோடு தானே அது பன்னாட்டு தேதிக்கோடு. 180 டிகிரி தீர்க்கம். ஓகேவா? அது புரியுதாம்மா? இது 0 டிகிரி தீர்க்கம், அதுக்கு அப்படியே ஆப்போசிட் 180. இது கிழக்கு அரைக்கோளம், இது மேற்கு அரைக்கோளம். போய் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். உங்களால் முடியாதெல்லாம் எதுவுமே இல்லை. இது மொக்க விஷயம். நம்ம பூமியை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். இப்போ கொஷின் என்ன ஆன்சர் மனப்பாடம் பண்ணி கெடுத்தானுங்கள், அந்த குப்பையை சுருட்டி குப்பை தொட்டியில் போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக குழந்தையாக மாறுங்க கற்றுக்கலாம். இது வரும் வராது அந்த பேரியர் வச்சிங்கன்னா கற்றுக்க முடியாது. இதெல்லாம் சாதாரண விஷயம். பாஸ் ஆகிறதெல்லாம் 2வது. இந்த பூமியில் வாழணுன்னா நம்ம இதெல்லாம் தெரிஞ்சிருக்கோம்.
இதெல்லாம் டே டு டே லைஃப்பில் டிவியில் காமிக்கிறான், பேப்பரில் வருது, நியூஸில் வருது. பேப்பர் நியூஸ் புரியுன்னா என்ன வேணும்? இதெல்லாம் தேவை. சரியா? அப்புறம் ரீல்ஸ் ஷார்ட்ஸ்லாம் உள்ளே உடான்ஸாக விட்டு அடிக்கிறானுங்க. அது உண்மையாக பொய்யான்னு கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இல்லை என்ன பண்ணுவோம், போய் எவன்ட்டியாவது ஏமாத்து பேர்கள்ட்ட போய் மாட்டிக்குவோம். சரியா? பாருங்கள். அதனால் மனத்தடை போடாமல் கற்றுக்கங்க. தீர்க்கக்கோடுகள் 180 தீர்க்கக்கோடானது பன்னாட்டு 180வது தீர்க்கக்கோடு. தேதி கோடாக டேட் லைன் அது எங்கே ஓடுது? பசிபிக் மேலே. அது ஏன் வளைஞ்சு போகுதுன்னு கூட கேட்பான். ஐஏஎஸ் கொஸ்டின் இதெல்லாம் எங்கே இருக்குது? கொஸ்டின் 6th புக்கில் இருக்குது. அடுத்தது இது பசிபிக் பெருங்கடலில் அலாஸ்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே பேரிங் நீர்ச்சந்தி வழியாக செல்கிறது. நீர்ச்சந்தினா என்னன்னு பார்த்தோம்? 2 பெரிய நீர்நிலையை இணைக்கக்கூடிய ஒரு நேரோ வாட்டர் பாடி. சரியா? இந்த பாருங்க, இதான் பேரிங் ஸ்ட்ரெயிட். இதை பாருக்குற இன்னும் வேட்டியா? இது அலாஸ்கா. இது இன்னொரு ரஷ்யா. இது ரஷ்யா லேண்டு. மேப்பு ஃபுல்லாக இதெல்லாம் மனசில் வச்சுட்டு பாருங்கள். இது ரஷ்யா, இது அலாஸ்கா. அதனால தான் அந்த கோடு இப்படி வந்து என்னாச்சு, ஒரு கட் அடித்து ரஷ்யா பிரிக்கிறானுங்க. இப்படி வந்து திரும்ப இப்படி வந்து இதெல்லாம் வந்து அமெரிக்காவுக்கு சொன்னோம். அதான் இது பேரிங் நீர்ச்சந்தி. ஆர்டிக் ஓஷனு, பசிபிக் ஓஷன் ரெண்டுக்கு நடுவில் நினைக்கிறத பேரிங் நீர்ச்சந்தி. அதான் அங்கே போட்டிருக்கு. பேரிங் நீர்ச்சந்தி வழியாக செல்கிறது. பசிபிக் பெருங்கடலில் அலாஸ்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையில். ரஷ்யா, இது அலாஸ்கா. மேப் எடுத்து பாருங்கள் தயவு செஞ்சு. சரிதா? இதான் பேரிங் ஸ்ட்ரெயிட். ஏன் வளைஞ்சு வருது இந்த கோடு? இதை தான் கவர் பண்ணி ரஷ்யாவை பிரித்து விட்டுருச்சு. ஒரு மேற்கிலிருந்து கிழக்காக இக்கோட்டு பகுதியை கடந்தால் ஒரு நாள் குறையும். அதானே பார்த்தோம். இங்கே இருக்கிற இன்னைக்கு எத்தனாம் தேதி? 15. அங்கே ஃபுல்லாக 15, இங்கே 14 இருக்கும். இங்கேருந்து இப்போ கப்பல் அட் ப்ரெசன்ட் ஃப்ளைட்டில் இங்கேருந்து இங்கே கிராஸ் ஆகுறீங்கன்னு வச்சுக்கோங்க, சொல்லுவான் டேட் லைன் கிராஸ் பண்ணிட்டோம். சரியா? டிக்ரீஸ் யுவர் டேட் 1 day அப்படின்பா. அப்போ கடிகாரத்தில் 15ஆம் தேதினா இங்கே கிராஸ் ஆனால் எத்தனாம் தேதியாக மாற்றிக்கணும்? 14ஆம் தேதி. அதே அட் ப்ரெசன்ட் இங்கேருந்து கிராஸ் பண்ணுறாரு. இங்கே 14 இருக்குது. இங்கே வந்து என்ன பண்ணணும்? 13. ரிவர்ஸ் பண்ணுவான். இங்கேருந்து போனால் மைனஸ் பண்ணால் இங்கேருந்து என்ன பண்ணால் ப்ளஸ் பண்ணணும். கற்பனை பண்ணுங்கள் தயவு செஞ்சு. கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நடந்தால் ஒரு நாள் கூடும். அட் ப்ரெசன்ட் அங்கே போயிட்டு உலகில் அனைத்து பகுதியிலும் தேதி நிர்ணயிக்கப்படும் இந்த கோட்டில் இருந்து தான். பன்னாட்டு தேதி கோடு வளைந்து செல்வதற்கு காரணம் பாருங்கள். ஐஏஎஸ் கொஸ்டின் இங்கே கொடுத்துருக்கான். இது நேராக சென்றால் ஒரு நாட்டிற்குள் 2 தேதி அமையும். ஓகேவா? ரஷ்யா இப்போ நேராக வந்துருந்துன்னா என்ன இருக்கும்? ரஷ்யாவில் இங்கே ஒரு தேதி இருக்குது, இங்கே ஒரு தேதி இருக்குது. மக்களுக்குள்ள பிரச்சனை என்ன விபீஷன்? அதான் காரணம். இந்த குழப்பத்தினை தீர்ப்பதற்கு இந்த கோடு வளைந்து செல்கிறது. நம்மளாம் உருவாக்கிக்கிட்டது இதெல்லாம். புவி வலை பின்னல், எர்த் கிரீட் 2 கோட்டையும் சேர்த்தோன்னா என்ன ஆயிரும்? அந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? நம்மளோட கரண்ட் லொக்கேஷன் பார்த்தோமா? தமிழ்நாட்டோட கரண்ட் லொக்கேஷன் இங்கேருந்து 1 டிகிரி 2 டிகிரி 11 தமிழ்நாட்டில் சேலம் எக்ஸாக்டாக. இந்த கோடு ஃபுல்லாக 11 புள்ளி சம்திங் வடக்கு. ஓகேவா? அப்புறம் 78 டிகிரி கிழக்கு வந்துச்சா இங்கேருந்து போடுங்க. 1 2 3 கிழக்கு. இதெல்லாம் 1 2 3 கிழக்காக வரணும். இது மேற்காக வரணும். 1 2 3 மேற்கு. அது மாதிரி 78வது டிகிரி கிழக்கு சேலத்தோட லொக்கேஷன் 78.14 கரெக்டாக சேலம். பூமியில் எந்த இடமா இருந்தாலும் அதுதான். ஜிபிஎஸ் ஃபங்க்ஷன் ஆகிறதுலாம் இப்படி தான். அதேமாரி சேலத்து மேலே பாம்பு ஒன்றா என்ன பண்ணணும்? கரெக்டாக ஒரு இடத்துல பாம்பு விட்றானா எப்படி? ஜிபிஎஸில் வச்சு லேட்டிடியூட் லாங்கிடியூடு ஃபிக்ஸ் பண்ணிடுவான். டம்முன்னு அங்கே போய்க்கணும். நேற்று கூட பார்த்தீங்கன்னா அமெரிக்கா 9 நகரத்தை தாக்குச்சு. இப்படி தான் லேட்டிடியூட் லாங்கிடியூடு வச்சு தான்.
லொக்கேஷனை ஃபைண்ட் பண்ணி போடுவாங்க. இதுதான் புவி வலைப்பின்னல், ஜியாகிரபிக் கிரிட், ஒரு இடத்த லொக்கேட் பண்ணுறது. புவியில் ஒரு இடத்தின் அமைவை மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள அச்சக்கோட்டு பரவலும் தீர்க்க கோட்டு பரவலும் தேவைப்படும். இதெல்லாம் அச்சக்கோடு இது தீர்க்க கோடு இது. இப்போ நீ வர இந்த இடத்துல உட்காந்துருக்குன்னா எப்படி கண்டுபிடிப்பாங்க? அந்த கிரீட் லைன்ஸ் வச்சு தான் கரெக்டாக நீ இந்த இடத்துல உட்காந்துருக்க இந்த டிகிரியில் அப்படின்னு. தீர்க்க கோடுகளும் நேரமும் நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு. கிழக்கரை கோலத்தில் எத்தனை தீர்க்க கோடு? 150. மேற்கரை கோலத்தில் 179, 179, 0 டிகிரி 1, 180 டிகிரி 1. பூமி ஒரு முறை தன்னைத்தானே சுற்ற ஒரு நாள் 24 மணி நேரம். ஒரு மணி நேரத்தில் எவ்வளவு? 60 நிமிஷம். ஒரு நாளையில் எத்தனை நிமிஷம் இருக்குது? 1440 நிமிஷம் இருக்குது. புவி கோணத்து சுற்றளவு எவ்வளவு? 360 டிகிரி. அப்போ எத்தனை தீர்க்க கோடு இருக்குது? 360 தீர்க்க கோடு இருக்குது. 360 1440 நிமிஷத்தால் பார்த்தோம்னா ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ தீர்க்க கூட கிராஸ் பண்ணும். அதுக்கான இது தான். அப்போது ஒரு டிகிரி கடக்க எவ்வளோ நிமிஷம் எடுத்துக்குது? சரி மாற்றி, ஒரு டிகிரி கடக்கிறதுக்கு எவ்வளோ நிமிஷம்? 4 நிமிஷம். சரியா? 60 நிமிஷம். 60 நிமிஷத்தில் ஒரு நிமிஷத்தில் 4 கடந்ததுனாக்கா 60 நிமிஷத்தில் எவ்வளோ கிடக்கும்? 15 டிகிரி கிடக்கும். ஒரு மணி நேரத்தில் நான் டேரெக்டாக சொல்லிட்டு அவன் நிறையா சுற்றி எழுதி சொல்கிறான். எவ்வளோ கோடு கிராஸ் பண்ணும்? 15 கோடு. அப்போ கிழக்குலேருந்து மேற்கு போகப்போ என்ன ஆகும்? டைம் குறைஞ்சிட்டே போகும். தலை நேரம், லோக்கல் டைம். இப்போ சூரிய ஒளி இங்கே சேலத்தில் படுது இல்லையா, அதை வச்சு நம்ம சேலத்தில் சூரிய ஒளி படக்கூடிய நேரத்தை வச்சு சேலத்துக்கான நேரத்தை கணிச்சோம்னா அதுக்கு பேர் லோக்கல் டைம். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்தியாவை எடுத்துக்கோங்க. இந்தியாவோட பரவல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 30 டிகிரி லாங்கிடியூடு, 30 கோடு இருக்குது இந்தியா மேலே. அப்போது இங்கே குஜராத் இருக்குது, இங்கே அருணாச்சல் பிரதேஷ். ரெண்டுக்கு நடுவில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும்? ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ கிராஸ் ஆகும்? 15 கோடா? 30 கோடு இருக்குது. அப்போது அருணாச்சல் பிரதேஷ் கிழக்கு எல்லை, மேற்கு எல்லை குஜராத். ரெண்டு மாநிலத்துக்கு நடுவில் டைம் டிஃப்ரென்ஸ் 2 மணி நேரம் வரும். அப்போ எந்த டைம் எடுக்கிறது? பிரச்சனை வரும். அதுக்கு தான் நம்மளே இந்தியாவோட மையத்தில் போகக்கூடிய மிர்சாப்பூர் மேலே போகக்கூடிய தீர்க்க கோடு, அங்கே என்ன டைமோ அதான் அந்த என்னது இந்தியா முழுவதுக்குமான ஒரு ஸ்டாண்டர்ட் டைமு அங்கே இருக்குது. இதுக்கு நடுவில் 30 டிகிரி கோடு. ஸோ ரெண்டுக்கு நடுவில் மையத்தில் மிர்சாப்பூரில் என்ன லாங்கிடியூடு போகுதோ இங்கே என்ன லோக்கல் டைமோ அதான் என்னது நம்ம எல்லாத்துக்குமான டைம். சரியா? அதுக்கு பேர் ஸ்டாண்டர்ட். நம்மளாம் ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி ஃபாலோ பண்ணோன்னா ஸ்டாண்டர்ட் டைம். ஆக்சுவலாக அங்கே சூரிய ஒளி படுறது மூலிமா என்ன டைம்னு பார்த்தா அது லோக்கல் டைம். அதான் போடுறது. ஒவ்வொரு தீர்க்க கோட்டிற்கும் நேராக சூரியன் உச்சியில் வரும் பொழுது அக்கோட்டில் எல்லா இடங்களிலும் நேரம் பகல் 12 மணி. இப்போ நம்ம மிர்சாப்பூர் இந்த கோடு ஃபுல்லாகவே என்னது பகல் 12 மணி. சூரிய ஒளி செங்குத்தாக வந்துச்சுன்னா அதான் சொல்கிறாங்க. ஒவ்வொரு தீர்க்க கோட்டிற்கும் நேராக ஒரு நாளில் ஒரு முறை தான் சூரியன் நேர் உச்சிக்கு வர முடியும். ஆமாவா? ஒரு தடவை தான் சூரிய ஒளி அந்த அந்த சேலத்து மேலே படும். அதான் சொல்கிறாங்க. 0 டிகிரி கீழ்வீச்சு தீர்க்க கோட்டிற்கு சூரியன் உச்சநிலையில் வரும்போது நண்பகல் 12 மணி. அங்கே எங்கே? இங்கே வந்துச்சுன்னா 12 மணி. இங்கே 12 மணியாக இருந்தால் நமக்குலாம் எத்தனை மணியாக இருக்கும்? அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? அதிகம். நம்மளுக்கு கிராஸ் ஆகி போயிடுச்சு. இங்கே தானே வருது, கிராஸ் ஆகி போயிடுச்சு. பன்னாட்டு திட்ட நேரம் இங்கிருந்து கணக்கிடப்படுது. எங்கே? பிரைம் மெரிடியனில் கிரீன்விச் டைம். கிரீன்விச் தீர்க்க கோடு நண்பகல் 12 மணி என்றால் அங்கிருந்து கிழக்கு தீர்க்கம் ஒரு பாகில் 1 டிகிரியில் ஒரு கோடுனா எவ்வளோ நேரம் எடுத்துக்கும்? 4 நிமிஷம். அப்போ 12:04 இருக்கும். இப்போ கிரீன்விச் டைமில் இங்கே 12 மணியாக இருந்தால் இங்கேருந்து 1 டிகிரி அங்கே என்ன டைமாக இருக்கும்? 12:04 இருக்கும்.
அங்கேருந்து 15 டிகிரி லெவலில் இருக்கும், 1 மணியாக இருக்கும். இங்கேருந்து இங்கே 12 இருந்தால் இங்கேருந்து 1 மணி. அந்த மாதிரி மேற்கு தீர்க்கம். அதே டைமில் மேற்கு தீர்க்கம். இங்கே 12 இருந்தால் இங்கே என்னவா இருக்கும், 4 நிமிஷம் கம்மியாக இருக்கும். கற்பனை பண்ணிக்கோங்க. அப்போ 11:56. சரியா? எனவே எந்த ஒரு தீர்க்க கோட்டிலிருந்தும் கிழக்கே செல்ல செல்ல நேரம் கூடும், மேற்கே செல்ல செல்ல நேரம் குறையும். எக்ஸாம்பிள், இங்கே இந்தியா. என்னம்மா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க யாராவது சிங்கப்பூரில் இருக்காங்களா? இல்லையா? சிங்கப்பூர் தெரியுமா? சினிமாலாம் பார்ப்பீங்களா? ஹீரோலாம் டான்ஸ் ஆட சிங்கப்பூர் போவாங்களா? பார்த்தது இல்லையா? சிங்கப்பூர் இங்கே தான் இருக்குது. இது நம்ம ஊர் சிங்கப்பூர். நம்மளோட அங்கே டைம் அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? அங்கே பார்த்து சொல்லுங்கள். சத்தமா எப்படிமா கம்மியாக இருக்கும் சொல்லுங்கள். எப்படி கம்மியாக இருக்கும்? சூரிய ஒளி இங்கேருந்து தானே வருது. அப்போ நமக்கு முன்னாடி தானே அவங்க. அதை தான் சொல்கிறாங்க. எந்த ஒரு தீர்க்க கோட்டிலும் கிழக்கு நோக்கி செல்ல சொல்ல என்ன ஆகும், நேரம் கூடும். எவ்வளோ நேரம் கூடுதுங்கிறத எதை வச்சு முடிவு பண்ணணும்? அது அந்த இடத்துக்கு நடுவில் எவ்வளவு தீர்க்க கோடு இருக்குது. ஒரு தீர்க்க கோடு கிழக்கில் தள்ளி இருந்தால் 4 நிமிஷம் கூடுதலாக இருக்கும். 15 தீர்க்க கோடு தள்ளி இருந்தால் 1 மணி நேரம் அதிகமாக இருக்கும். அதே அந்த தீர்க்க கோடு வந்து மேற்கு. இப்போ துபாய் குறுக்கு சந்து, துபாய் சம்மந்தமான நியூஸ்லாம் லேட்டாக தானே வருது. எங்கே இருக்குது துபாய்? நம்ம ஊர் இங்கே இருக்குது, துபாய் இங்கே இருக்குது. இதனால பாம்பு போட்டு தள்ளுறானுங்க. நம்மளோட நேரம் அங்கே கம்மியாக இருக்கும். சரி, உங்கள் பேர் என்னம்மா? தமிழா? பேர் என்ன? ஆனந்த். புரியுதா கான்செப்ட்டு? தயவு செஞ்சு புரியணும், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். உங்களால் முடியாதெல்லாம் கிடையாது. எனக்கு வரல சார் அப்படிலாம் கிடையாது. நீ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணல, அல்லது எனக்கு வராதுன்னு நீயா பெரிய டிட்டர்மைன் பண்ணிக்கிற. அது மாதிரி பண்ணாதீங்க. உங்களால் முடியாது எதுவுமே இல்லை. மெரிடியன் லத்தீன் மொழி சொல்லிலிருந்து வந்ததாகும். நான் இப்போ கீழே போனால் ஒரு ஸ்டூடெண்ட், ஓல்டு ஸ்டூடெண்ட் வந்தான். இன்னொரு ஸ்டூடெண்ட் நெட்டு பாஸ் பண்ணிட்டானா. நெட்டுனா தெரியுமா? நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகணும், அது பாஸ் ஆகணும். அவன் இங்கே படித்தது நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சரு. பட் பேப்பர் 1 மார்க் பண்ணிட்டுனா பேப்பர் 2 கொஞ்சம் எடுத்தால் போதும் பாஸ். நான் இங்கே படித்ததுனால போய் நெட் எழுதுனா, சும்மா போய் எழுதுனா பாஸ் ஆகிட்டேன். எப்படி? இங்கே புரிஞ்சு படிச்சுன்னா இந்தியாவில் உலகம் ஃபுல்லாக எல்லா எக்ஸாமும் உனக்கு யூஸ் ஆகும். உன் கையில் தான் இருக்குது. அவன் புரிஞ்சு படிப்பான் அந்த பையன். சரியா? பார்த்துக்கோங்க. எங்கே வேணாலும் யூஸ் ஆகும். உனக்கு லைஃப்பில் யூஸ் ஆகும். நியூஸ் பேப்பர் புரியும், நியூஸ் புரியும். அதுக்கு நான் யார்ட்டையும் விவாதம் பண்ணிகிட்டு இருக்கான். வாக்குவாதம் பண்ணாதீங்க. உனக்கு புரியும், ஓகே, கேட்டால் சொல்லிக் கொடு. அதுதான் கான்செப்ட். அடுத்தவனை ஏமாற்ற முடியாது. அதுக்கு முக்கியம் எது? இதை புரிஞ்சுக்கிறோம். ஸ்கூல் புக்கில் தான் இருக்கலாம். மெரிடியன் ஏதோ வார்த்தையிலேருந்து வந்துச்சாமா. மெரிடியன் என்ன நடத்தமா? சூரியன் மேலே செங்குத்தாக இருக்குது அப்படின்னு குறிக்கிட்டாமா. எதுலேருந்து வந்திருக்கு? லத்தீன். ஏஎம் ஆன்டி மெரிடியன், பிஎம்னா போஸ்ட் மெரிடியன். நம்ம தீர்க்க கோட்டுக்கு மேலே இருந்தால் 12 மணி கிராஸ் ஆயிடுச்சு, போஸ்ட் மெரிடியன். கிராஸ் ஆகிறதுக்கு முன்னாடி காலையில் நைட்டு 12லேருந்து 11:59 வரைக்கும் என்னது? ஏஎம் ஆன்டி மெரிடியன். நம்ம தீர்க்க கோட்டுக்கு முன்னாடி இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம தீர்க்க கூட கிராஸ் ஆயிடுச்சு, போஸ்ட் மெரிடியன். ஸ்டாண்டர்ட் டைம் முன்னாடியே பேசியாச்சு. நம்மளாம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணால் தானே அது ஒவ்வொரு தீர்க்க கோட்டிற்கும் நேராக சூரியன் உச்சியில் வரும் பொழுது தலை நேரம், லோக்கல் டைம். அப்படி பார்த்தா இந்தியாவுக்குள்ளே எத்தனை லோக்கல் டைம் இருக்கும்? 30 லோக்கல் டைம். 30 டைம்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்தியா மேலே எத்தனை கோடு போகுது? 30 தீர்க்க கோடு இருக்குது இந்தியா மேலே. பாருங்கள், அதானே 67.7 டிகிரியிலேருந்து 97.25 அப்ராக்சிமேட்டாக எத்தனை? 30. அப்போ 30 லோக்கல் டைம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ மையமான இது 82 டிகிரி மேலே என்ன டைமோ லோக்கல் டைமோ அதான் இந்தியா முழுவதுக்கு டைம். ஓகேவா? இவ்வாறு கணக்கிட்டால் ஒரு நாட்டிற்கு பல நேரம் அமைந்துவிடும். எனவே ஒரு நாட்டிற்கு ஒரே மாதிரி நேர கணக்கீடு வேண்டும்.
என்பதற்காக குறிப்பிட்ட ஒரு தீர்க்க கோட்டின் ஆதாரமாக கொண்ட லோக்கல் டைம் என்ன பண்ணுறாங்க, பொதுவான நேரத்தை அமைத்துக்கொள்வது திட்ட நேரம், ஸ்டாண்டர்ட் டைம். அப்போ நமக்கு 30 லோக்கல் டைம் இருக்குது. எல்லாம் மாற்றி மிர்சாப்பூர் மேலே என்ன டைமோ லோக்கல் டைமோ அதான் நமக்கு இந்தியா முழுவதுக்கும் ஒரே டைம். மிர்சாப்பூர் மேலே போகக்கூடிய தீர்க்க கோடு பேர் என்ன, 82 டிகிரி கிழக்கு. கிழக்கு அரைக்கோளத்தில் தானே இருக்கும். ஸோ கிழக்கு. ஒரு நாட்டின் திட்ட நேரத்தினை கணக்கிட அந்நாட்டின் வழியாக செல்லும் ஒரு குறிப்பிட்ட தீர்க்க கோடு பயன்படுத்துது. இது திட்ட தீர்க்க கோடு எனப்படுகிறது. இது 15.5 அல்லது 7.5, 15 டிகிரி அல்லது 7.5 டிகிரியாக இருக்கும். ஏன் 15 டிகிரி? 1 ஹவர். 7.5னா ½ ஹவர். அது அந்தோட கோடுகளாக இருக்கும். 82 டிகிரி எதோட மடங்கு? 15ஓட மடங்கா 7.5ஓட மடங்கா? 7.5ஓட மடங்கு. சரியா? போய் பாருங்க. 1 மணி நேரம் அல்லது அரை மணி நேரம். நம்மளது எவ்வளோ க்ரீன் வச்சுக்கு நமக்கு இந்தியா ஸ்டாண்டர்ட் டைமுக்கு எவ்வளோ தெரியுமா டிஃப்ரென்ஸு? எவ்வளோ நேரம்? 4.5 மணி நேரம். இந்திய திட்ட நேரம். கிழக்கு தீர்க்க கோடுகள் பரவல் 68.7 டிகிரி கிழக்கிலிருந்து 97.2 டிகிரி, 30 கோடுகள். 5.5 மணி நேரமா? 4.5 சொல்லிட்டேன்னா 5.5 மணி நேரம். ரைட். அடுது 5.5. கிரீன்விச்சிலேருந்து 5.5 மணி நேரத்தை கூட்டிக்கணும். சுமார் 29 தீர்க்க கோடு இந்தியாவின் வெளியே செல்கின்றன. 29 திட்ட நேரம் கணக்கிடுவது நடைமுறைக்கு சாத்தியம். அதனால் ஒரு கோடு 2க்கு நடுவில் 82 டிகிரி கிழக்கு. அங்கே என்ன டைமோ லோக்கல் டைம் அதான் இந்தியா முழுவதுக்கு டைம். இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் ஐஎஸ்டி. 82யா? 82 15ஆல் டிவைட் பண்ணுங்கள், 5.5 வரும். அப்போ கிரீன்விச்சில் என்ன டைமோ அங்கேருந்து இங்கே என்ன டைமோ அதோட 5.5 மணி நேரத்தை கூட்டிக்கணும். அதான் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். ஓகேவா? ஃபுல்லாக மனசில் வச்சுட்டு பாருங்கள். மேப்புனாவே ஃபுல்லாக மனசில் வச்சுட்டு பார்ப்போம். இந்தியா கிடைமட்ட பரவல் மேற்கில் குஜராத்தில் உள்ள கௌர்மேட்டா என்ற இடத்திற்கும். குஜராத்தில், இந்தியாவோட இல்லை. இங்கே அருணாச்சல் பிரதேசில் கிபித்து என்ற இடத்திற்கும் சமதூர இடைவெளியில் உத்தரப்பிரதேச மாநிலம். கிழக்கில்லை கிபித்து, மேற்கல்லையில் கௌர்மேடா. 2க்கு நடுவில் அங்கே உத்தரப்பிரதேசில் இருக்குது அலகாபாத்தில் மிர்சாப்பூர் அப்படின்ற நகரம். அங்கே போகக்கூடிய கோடு தான் அது 82 டிகிரி கிழக்கு. ஏன் கிழக்குன்னு சொல்கிறோம்? இங்கேருந்து வந்தால் நம்ம கிழக்கில் தான் இருக்கும். இந்த கோடுகள் எல்லாமே என்னது? கிழக்கு. கிழக்கு அரைக்கோளத்தில் இருக்குது கிழக்கு தீர்க்கங்க. அதனால் அந்த பேர் ஈஸ்ட்டு. உலக நேர மண்டலம் மொத்தம் 24 மணி நேரமாக. ஸோ 24 மண்டலமாக பிரிச்சிருக்காங்க உலக நேர மண்டலம். சில நாளுக்கு நீண்ட பரப்பில் காணப்படும் 1க்கு மேற்பட்ட தல நேர மண்டலம் லோக்கல் டைம் இருக்கும். ரஷ்யாவுக்கு 7 நேர மண்டலம் இருக்குது. மேப்பு பாருங்கள். ரஷ்யா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா இது வரைக்கும் இருக்குது. ஓகேவா? அதேமாரி அமெரிக்காவுக்கு இங்கே இருக்கும், இங்கே ஒரு பிட்டு இருக்கும். ரஷ்யா அமெரிக்காவுக்கு தான் அதிக நேர மண்டலம். அவங்க நாட்டிலேயே கிராஸ் ஆகி போகும்போது மாற்றிக்குவானுங்க. ஃப்ளைட்டில் போகிறாங்களா, இப்போ இங்கேருந்து கிளம்பி அங்கே போகிறான்னு வச்சுக்கோங்க. இந்த டைம் ஜோன் கிராஸ் பண்ணிட்டோம், மாற்றிக்கோங்க, டைம் மாற்றுவாங்க. இங்கிலீஷ் படம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், டைம் ஜோன் மாற்றுவாங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இதில் அதேமாரி அமெரிக்காவில் இங்கேருந்து கிராஸ் ஆகி வர 4-5 இருக்கும், டைம் ஜோன் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இங்கேருந்து வர என்ன பண்ணணும்? டைமை இன்க்ரீஸ் பண்ணணுமா குறைக்கணுமா? அங்கே பார்த்து சொல்லுங்கள். இன்க்ரீஸ் பண்ணணும். இங்கேருந்து இங்கே போக போக குறைக்கணும், மாற்றி வச்சுட்டே வருவாங்க. சரியா? அவ்வளோதான். மொத்தம் பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு மேலே உள்ளலாம் ப்ளஸ் பண்ணுவோம், அதுக்கு மேலே உள்ளலாம் மைனஸ் 3.5 அப்படின்னா எவ்வளோ லாங்கிடியூட் டிஃப்ரென்ஸு? ஏழா? லாங்கிடியூட் எத்தனைன்னு கேட்குறேன், 7ன்றீங்க. 1 மணி நேரத்துக்கு எவ்வளோங்க கிராஸ் ஆகும்? 3.5 மணி நேரம். அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸு? 52.5 கோடு. அவ்வளோ தூரம் சொல்லி கொடுத்து அங்கேருந்து பார்த்து சொல்கிறேன், யோசிக்க மாட்டேங்கிறீங்க. கெடுத்து விட்டானுங்க ராஸ்கல்ஸ். வச்சு பச்சை மட்டையால் இழுக்கணும் எல்லாத்தையும். அவன் செத்து போயிட்டானுங்க. 1833 செத்து போயிட்டானுங்க அவனுங்க.
சிந்திங்க தயவு செஞ்சு. கேள்வி சிந்திக்க நினைக்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. கேள்வி கேட்கணும், என்ன அர்த்தம் இருக்குது, நமக்கு என்ன தெரியும். சரியா? கேள்வி கேட்டாவே பிடிக்காத மாதிரி ஆக்கி விட்டானுங்க. நம்ம தானே? கேள்வி கேளுங்க ஃபஸ்ட்டு, என்ன அர்த்தம் இதுக்கு, ஆன்சர் கிடைக்கும். நாம் காணும் புவி மாதிரி அச்சக்கோடு தீர்க்கோடெலாம் பார்த்துட்டோமா? ரைட், அவ்வளோதான், பாடம் முடிஞ்சது. புவியின் வடிவம் என்ன? ஜியாய்டு. புவி கோள வடிவம். அடுத்தது வடதுருவம் என்னது? வடக்கு புள்ளி என்னது? 0 டிகிரி முதல் 150 டிகிரி கிழக்கு தெற்கு. அந்த புவி பகுதிக்கு பேர் என்ன? அங்கேயே அர்த்தம் இருக்குது, மனப்பாடத்துக்கெலாம் வேலையே இல்லை. கிழக்கு அரைக்கோளம். 23 டிகிரி வடக்கு அச்சக்கோடு கடகரேகை, டிராபிக் ஆஃப் கேன்சர். 150 டிகிரி தீர்க்கக்கோடு, அங்கே என்ன இருக்கோ அதிலேருந்து சொல்லுங்கள், நீங்கள் ஒரு ஆன்சர் தேடாதீங்க. அவன் கொடுத்துருக்கள் தான் சூஸ் பண்ண சொல்கிறான். பன்னாட்டு தேதி. கிரீன்விச் முதன்மை தீர்க்கக்கோடு இருக்குது. நேர் உச்சியில் சூரியன் இருக்கும் பொழுது அவ்விடத்தின் நேரம் நள்ளிரவு 12. நண்பகல் 12. நள்ளிரவு 12 என்னவா இருக்கும்? சூரிய ஒளி செங்குத்து எங்கே போடும்? யார் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். அப்படி ஆப்போசிட் அந்த பக்கம் டேட் லைனில் இருக்கு. ஒரு நாளுக்கு எத்தனை நிமிடங்கள் இருக்குது? ஃபேக்ட் இது. கீழ்காணும் தீர்க்கக்கோடுகளில் இந்திய திட்ட நேரம் தீர்க்கக்கோடாக உள்ளது எது? புதுசாக அட்டன் பண்ணுறவங்க கவலைப்படாதீங்க, பாருங்கள், நீங்கள் உங்களை லெவலுக்குள்ளே மட்டும் யோசிங்க போதும். 82 டிகிரி மேற்கா கிழக்கா? வடக்கா தெற்கா? அதெல்லாம் இல்லை, கிழக்கு. பொறுமையாக போய் உட்காந்து யோசிங்க. அச்சக்கோடுகள் மொத்த எண்ணிக்கை, தீர்க்கக்கோடுகள் மொத்த எண்ணிக்கை, பெருவட்டம் என அழைக்கப்படுவது பூமத்திய ரேகை. குட். புவியின் மீது கிழக்கு மேற்காக கிடைமட்டாக வரையப்பட்டுள்ள கோடுகள் அச்சக்கோடுகள், லேட்டிடியூட். போய் பாருங்கள், திரும்ப ரிவிஷன் பண்ணிட்டு அப்புறம் பாருங்கள், புரியும். புதுசாக அட்டன் பண்ணுறவங்க. புவியில் 90 அச்சங்கள் டேஷ் என அழைக்கப்படுகிறது. 90 டிகிரி அச்சமா? அச்சங்கள். துருவம் புள்ளி, வட அச்சம், தென்னரம். முதன்மை தீர்க்கக்கோடு டேஷ் என அழைக்கப்படுகிறது. கிரீன்விச் கோடு. முதன்மை தீர்க்கக்கோடு டேஷ் பதிச்சா உலகின் நேர மண்டலங்கள் எண்ணிக்கை 24. பொருந்தாததை வட்டமிடுக. வெரி குட். ஏன் இது 3 அச்சக்கோடு, இதுதான் தீர்க்கக்கோடு. இதுவும் அதே கதை தான். இது தீர்க்கக்கோடு, அது 3 அச்சக்கோடு. வெப்ப மண்டலம், மிதவ மண்டலம், குதிரை மண்டலம் எதை வச்சு பிரிப்பாங்க? அச்சக்கோடுகளை வச்சு. நேர மண்டலம் தீர்க்கக்கோடை வச்சு. ராயல் வானிலை ஆய்வு மையம் முதன்மை தீர்க்கக்கோடு கிரீன்விச் பன்னாட்டு தேதி கோடு. பன்னாட்டு இது மட்டும்தான். எது? அந்த 150 டிகிரி. மற்றது 3 என்னது? 0 டிகிரி தீர்க்கம். என்னது? இது மட்டும்தான் என்னது? தீர்க்கக்கோடு. மற்றதெல்லாம் அச்சக்கோடு. 0 டிகிரி அச்சக்கோடு, 0 டிகிரி தீர்க்கக்கோடு, 150 டிகிரி தீர்க்கக்கோடு, 90 டிகிரி அச்சக்கோடு, புவி கோள வடிவமாக உள்ளது. கரெக்டா? புவியின் வடிவம் ஜியாய்டு என அழைக்கப்படுகிறது. புவி தட்டையான வடிவத்தில் உள்ளது. தட்டையாவாக இருக்குது? தட்டையான ஃப்ளாட்டாக இருக்குன்றான். இல்லை, அப்போ 1, 2, 3 மட்டும் சரி.
புவியியல் அச்சக்கோடுகள் ஒரு இடத்தினை அமைவிடத்தை கண்டறியும் வெப்பமண்டல கண்டலும் கண்டுபிடிக்கும். கரெக்டா? கரெக்டு. தீர்க்க கோடுகள் ஒரு இடத்தின் அமைவிடத்தை கண்டறியும் நேரத்தை ரெண்டுமே கரெக்டு. அவ்வளோதான். பெயரிடுக. புவியில் கிடைமட்டமாக வரையப்பட்டுள்ள கற்பனை கோடு அச்சக்கோடு லாட்டிடியூடு. குட். புவியில் செங்குத்தாக வரையப்பட்டுள்ள கற்பனை கோடு தீர்க்க கோடு, இங்கிலீஷில் லாங்கிடியூட்ஸ். புவி முப்பரிமாண மாதிரி குளோபு. தீர்க்க கோடுகளின் அடிப்படையில் இந்தியா அமைந்துள்ள அரைக்கோளம் தீர்க்க கோடு. கிழக்கா மேற்கா? அச்சக்கோடை வச்சு எப்படி பிரிப்பாங்க? வடக்கா தெற்கா? இதில் வரும் வட அரைக்கோளம். தீர்க்க கோடுகள் மற்றும் அச்சக்கோடுகளின் வலையமைப்பு இடத்தை கண்டறிய பயன்படும். கிரிட்டா? அவ்வளோதான். இதோட போதும். நாளைக்கு போவோம். நாளைக்கு டெஸ்ட்டு அதை பார்த்துட்டு வந்துருங்க. என்ன டெஸ்ட் போட்டோம்? 9th யூனிட் 1 எண்டோஜெனிக் ஃபோர்ஸஸ், லித்தோஸ்பியர் எண்டோஜெனிக்